أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ஈமான் கொண்டோர்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். முஃமின்களாக அன்றி முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம். ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி வயஸ்ஸர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி ஹிக்மா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இஹ்லாஸ் இஸ்லாமிய நற்பணி மன்றம், இளைஞர்களுடைய நற்பணி மன்றம் நடத்தக்கூடிய இந்த மாதாந்திர பெண்கள் பயானுக்கு இந்த ஜமாத்தர்கள் மூலமாகவும் சகோதரி நசீமா மூலமாகவும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. அல்ல ரஹ்மான் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கூடியிருக்கக்கூடிய அவையோர் மீதும் என் மீதும், மேலும் இங்கே வரக்கூடிய சூழல் இருந்தும் சிலரால் வர முடியாத சூழல் இருக்கலாம், மழை பொழிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். முதல் கல்வி சலாம் சொல்லும்போது கொஞ்சம் சவுண்டாகவே பதில் சலாம் சொல்லலாம். அதுதான் முதல் கல்வி. எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இமாம் அவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் நமக்கு ஒரு முன்னுரை கொடுத்தாங்க. எல்லோரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த பெண் கல்வியின் முக்கியத்துவம், அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பயானில் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதலில் கல்வி என்பது எத்தகையது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ தான், ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சாதான், ஒரு தெளிவு கிடைச்சா மட்டும்தான் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் முழுமையாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நமக்கு அமைச்சிக்க முடியும். அப்போ கல்வியினுடைய தேவை என்ன, முக்கியத்துவம் என்ன, கல்வி என்பது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை என்ன பண்ணுவோம், அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொண்டு போவோம். ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியணும். நம்ம உபயோகிக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய முக்கியத்துவம் அறிஞ்சதுக்கப்புறம் தான் அதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கணுமா, தூக்கி பரன் மேலே போடணுமான்னு நமக்கு தெரியும், இல்லைங்களா? 10 பாட்டில் இருந்தாலும் 10 டப்பா இருந்தாலும் 11ஆவதா டப்பா நம்ம வீட்டில் இருக்கும். தேவைக்கு அதிகமாகவே என்ன பண்ணுவோம், அதை ரொம்ப அதிகமாக தேவைக்கு அதிகமாக இருக்கிறத பரன் மேலே வச்சுருப்போம். என்ன காரணம்? ஏன்னா நமக்கு எது தேவை, எது தேவைப்படாது, பிறகு தேவைப்படும் என்பது தெரியும். ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் எப்பவுமே தேவைப்படாமல் இருந்ததா சரித்திரமே கிடையாது. அதுதான் கல்வி. அந்த கல்வி என்பது எப்படி கிணற்றின் அடியில் நீர் ஊறிக்கொண்டே இருக்குமோ அது போன்றது தான் கல்வி. அத்தகைய கல்வியை எப்படி பெற வேண்டும், ஏன் பெற வேண்டும், ஏன் பெண் பிள்ளைகள் பெற வேண்டும் அப்படிங்கிறதுல தான் முழுமையான இந்த பயானுடைய தெளிவுரையே இருக்குது நமக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு பெண்ணுக்கு கல்வி தேவையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ படிக்கக்கூடிய பிஎஸ்சி எம்எஸ்சிலாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புங்கிற மாதிரி ஆகிடும். அந்தளவுக்கு குறைவான படிப்பாக காட்டப்படும். ஏன்னா அவ்வளவு தேவை இருக்குது கல்வி. இப்போ ஒரு கல்வி படிக்கக்கூடிய ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தாங்க அப்படின்னா எங்கே போனாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லைங்க, என் பிள்ளை வேலையெல்லாம் போக போகிறதில்ல, வீட்டில் தான் என் பிள்ளை இருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே நம்மை வளர்க்கக்கூடிய நம்முடைய தாய் தகப்பன் அவர்களுக்கு ஏதோ ஒரு சிகிச்சைக்காக நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம்னாலும் நாம் பெற்ற பிள்ளைகளை அவர்களுடைய வீட்டு பாடங்களை செய்ய வைக்கிறதுக்கும் அந்த கல்வி நமக்கு தேவைப்படுது. இப்போ உள்ள மேக்ஸ் புக்கையும் சயின்ஸ் புக்கையும் பிரித்து பார்த்திங்கன்னா தலையை சுற்றி நம்ம கீழே விழுவுற மாதிரி தான் இருக்குது. பாடங்கள் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. நம்ம என்ன படிச்சிருந்தாலும் அதை பற்றின புரிதலே ரொம்ப லேட்டாக தான் நமக்கு கிடைக்கிது. அப்படி போயிட்டுருக்கு இப்போ கல்வியினுடைய நிலைப்பாடுகள். அப்போது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்முடைய கல்வி எதற்கானதுன்னு விளங்கி கொள்ளாமல் அதை சரிவர பயன்படுத்தாமல் நம்மளால் எப்படி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போக முடியும்? அப்போது இந்த மாதாந்திர பெண்கள் பயானில் முதலாக பெண்கள் உங்களுக்காக ஒரு பெண்ணை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு சிறப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இன்ஷா அல்லாஹ் அமைச்சு கொடுக்கணும். நாளடைவில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள்லாம் இங்கே இந்த பயான்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடியவர்களாக வரணும். அது என்னுடைய துவாவாக இருக்குது. ஏன்னா எங்கேருந்தோ நம்ம வந்துட்டு இருக்கிறதுக்கு இங்கேருந்தே நீங்கள் பேசும்போது
இங்கிருந்தே நம்ம வந்து பேசும்போது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய பெயர் அனிஷா பேகம். நான் என்னதான் பெரிய பதவிகளில் எங்கே போய் நம்ம ஒர்க் பண்ணாலுமே என்னை அறிமுகப்படுத்துறது அன்னை ஹதீஜாவினுடைய மாணவியாகத்தான். அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. என்னுடைய கல்லூரியின் பெயர் அன்னை ஹதீஜா கலை அறிவியல் கல்லூரி. அல்ஹம்துலில்லாஹ் அங்கே தான் ஆலிமா முடித்தோம். சுப்ஹானல்லாஹ். தொடர்ச்சியாக அந்த கல்வி பயணத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முதற் காரணம் இந்த கல்லூரியில் எங்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களும் தான். மேடம் ஷைதா பானு அவர்கள், அவங்க இப்போது நம்மளிடத்தில் இல்லை, இறைவனிடத்தில் போயாச்சு. ஆனால் அவங்களுடைய விதைகள், எங்களிடத்தில் போட்டப்பட்ட விதைகள் இன்னும் அது பெருகிக்கிட்டே தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான ஒரு சமுதாயமாக உருவாகணும், ஆசிரியர்களாக உருவானுங்கிறது தான் அந்த நோக்கமாகவே இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். சிஎம்என் சலீம் சார் ஆகட்டும், எல்லாமே இது சம்மந்தப்பட்ட பயான்கள், இப்படி தான் கொண்டு போகணும், ஒரு பெண் பிள்ளை இப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லி தான் எங்களை உருவாக்குனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது போக இப்போ ஒரு மௌலானா ஜமாலி மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிற ஒரு பள்ளியில் ஒருங்கிணைப்பாளராக போயிட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். குழந்தைகள் அங்கே தான் படிக்கிறாங்க. நசீமா அவர்கள் வந்து இங்கே பயான் பண்ணணும், முதல்ல வந்து நாங்கள் செட்டிக்குளத்தில் ஒரு பயான் பண்ணோம், ஒரு சின்ன வீட்டில் பண்ணோம், இங்கே வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது டேட் அலாட் பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கொண்டு வந்தோம். இப்போ நான் வந்திருக்கிறது திருச்சி இனாம்குளத்தூர்லேருந்து வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இந்த பெண் கல்வியினுடைய தேவையை நம்ம பேசணுமா, ஏன் முதல்ல இந்த டாபிக் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா, இந்த அனுபவத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் யாருன்னு சொன்னால் இன்னும் கூட உங்களுக்கு என்னை நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா பெரிய ஒரு விஷயம் நம்மளை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்குன்னா கல்வி தான் நான் சொல்வேன். என்னிடத்துல இருந்த அந்த கல்வியை என்னால் ஆகுமான வரைக்கும் யாருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, யாருக்கு கொண்டு போய் நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த கல்வி தான் தீர்மானிக்கும். அப்போது கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை, எந்த கல்வியை நாம் கற்க வேண்டும், முதலில் நாம் கல்வி கற்க வேண்டும் என்று முடிவெடுத்த பின்னர் நாம் யோசிக்க வேண்டியது, என்னுடைய கல்வி என்னை இறைவனை அறிய செய்யுமா, என்னுடைய படைத்த இறைவனை அறிய செய்கிறதா, என் இறைவனை எனக்கு புரிய செய்கிறதா. தாய் தகப்பனை பற்றி புரிந்து கொண்ட ஒரு பெண்மணியால் தவறான காரியங்களை செஞ்சிட முடியுமா, அவங்கள நோகடிக்கக்கூடிய செயல்களை செஞ்சிட முடியுமானா நிச்சயமாக செஞ்சிட முடியாது. அதே போல் படைத்த வல்ல ரஹ்மானை நான் புரிந்து கொள்ளாமல் எப்படி நான் நன்மையான காரியங்களை இலகுவாக செய்வேன், எப்படி ஆசைப்பட்டு செய்வேன். அப்போ என்னுடைய படைத்த இறைவனை நான் புரிய வேண்டும் என்றால் எனக்கு அந்த கல்வி அவசியம். அப்போது என்னோடய இறைவனை நான் என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வியாக அது இருக்கணும். முதல் விஷயம் அதுதான். அப்போது நம்ம பிரிப்போம், மார்க்க கல்வி உலக கல்வி அல்ல, மார்க்கத்தோடு ஏந்த உலக கல்வி. என்னுடைய படைப்பினங்கள், எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய, எனக்காக என் இறைவன் படைத்த ஒவ்வொரு படைப்புலையும் என்னுடைய அல்லாஹ்வை நான் பார்க்குறேன். சூரியன் காலையில் வருது, நைட்டு போகுது. ஒரு பிள்ளை கேட்குது, நைட்டு சூரியன் தேவையா, பகலில் சூரியன் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சின்ன குழந்தை கேட்குறாங்க. அதற்கு ஒரு நார்மலாக படிச்சுட்டு வந்த ஒரு ஆசிரியர் எப்படி பதில் சொல்கிறாங்க, ஒரு பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ படிச்சுட்டு வந்த ஒரு ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, இல்லை காலையில் நமக்கு என்ன தேவை, சூரியன் தேவை, இரவில் என்ன தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, சந்திரன் வந்துடும், அந்த வெளிச்சம் நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆலிமோட படித்த ஒரு ஆலிமாவும் ப்ளஸ் அதே போல் இந்த டிகிரியையும் படித்த இரண்டையும் சேர்த்து படித்த ஒரு பெண்மணி கூறக்கூடிய பதில், இரண்டுமே நமக்கு அவசியம். சூரியனுடைய ஒளியை வைத்துத்தான் சந்திரன் இரவில் மிளிர்கிறது, இல்லைன்னா சந்திரன் எப்படி வரும், சந்திரன்லேருந்து எப்படி ஒளி வரும். அப்போ இறைவன் வேணும்னு தான் என்ன பண்ணுறான், இரவையும் பகலையும் மாறி மாறி வருவதற்காக உங்களுக்கு படைத்திருக்கிறேன், சூரியனையும் படைத்திருக்கிறேன், சந்திரனையும் படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா. அப்போ இப்படி என்ன பண்ணுறாங்க, விளக்கம் அளிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை எந்த அளவுக்கு அறிவாற்றல் உள்ள பிள்ளையாக வளரும். அப்போ கேள்விக்கு சரியான பதிலையும் சொல்லணும், இறைவனையும் அதில் புகுத்தணும். அப்போது சரியான கல்வியை நாம் படித்திருந்தால் மட்டுமே அந்த குழந்தைகளுக்கு இறைவனோடு இயந்த ஒரு சயின்ஸ் டெக்னாலஜியை நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த கல்வி இன்னும் எதற்காக பயன்படுது, நான் அதிகமாக உங்களிடத்தில் ஹதீஸ்களையோ குரான் வசனங்களையோ சொல்வதை காட்டிலும் இந்த சமூகத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு நம்முடைய கல்வி என்ன தீர்வை தரப்போகிறதுன்னு நான் உங்கள்கிட்ட அதிகமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன், இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது.
ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ் இங்கேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா, பெண் குழந்தைகள் வந்து படிக்கிறீங்க, திருமணமானவர்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கல்வி பயணத்தை தொடர்றீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வர வழியில எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இதை பற்றியே தான் நாங்கள் பேசிட்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா, அந்த குடும்பத்தோடு ஏந்து கொண்டு போகிறீங்க பாருங்கள் அந்த கல்வி, அதுதான் கல்வி. இப்போ நடக்கக்கூடிய கரண்ட்டாக போயிட்டுருக்கக்கூடிய பிரச்சனை, குழந்தைகளை எப்படி நாம் சரிவர வளர்ப்பது, அந்த குழந்தைகள் இப்போ ஃபோன் கேட்குறாங்களே, எப்படி நான் ஃபோனை கொடுக்காம இருக்க முடியலையே, என்னுடைய வேலைப்பளுவும் ஜாஸ்தியாக இருக்குது, குழந்தைகள்கிட்ட ஃபோன் கொடுத்தே ஆகிற மாதிரி இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதற்கு கூட கல்வி அவசியமா? கண்டிப்பாக கல்வி அவசியம். முதல்ல நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கணும்? சரி, நீ ஃபோனை பார்க்குறீங்க, இறைவன் கொடுத்த அமானிதம் இந்த கண்கள். நாளைக்கு கண்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அல்லாஹ்விடத்தில் நீ பதில் சொல்லணும் இல்லையா? அப்போ அதை பார்க்குறத குறைச்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபோனை பார்க்குறத குறைச்சிக்கிட்டோன்னா அந்த குழந்தை நம்பும். அப்போது அதற்கு மாற்று ஏற்பாடு நம்ம செய்யணும். அந்த மாற்று ஏற்பாடு என்ன செய்யலாம்? வேறு வழிகளில் அந்த குழந்தைகளை செலுத்தணும். அப்போ அதுக்கு நம்ம நிறைய முற்படணும். ஒரு டிராயிங்கோ, இல்லை அவங்களுக்கு பிடித்த மாதிரியான கதைகள் சொல்கிறதையோ, இல்லை அதிகமாக பேச்சு பயிற்சிகள் கொடுக்குறதையோ, இதை நாம் பொறுமையாக உட்காந்து கேட்கக்கூடிய சூழல் வரும். இதற்கெல்லாம் உதவுது தான் இந்த கல்வி. இப்படிப்பட்ட கல்வி நமக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த குழந்தைகள் வளர்ப்பில் என்ன இருக்கும்? அந்த கல்வி செயல்பட்டு கொண்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும். பல்கி பெருகக்கூடிய விஷயம்தான் அந்த கல்வியாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த கல்வி நமக்கு நம்முடைய எல்லா வகையிலையும் உதவியாக இருக்குது அப்படின்னா அதுதான் சிறந்த கல்வியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இப்போது இமாம் சொல்லும் போதே சொன்னாங்க, கட்டாய கடமை ஒரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் எப்படி நமக்கு தொழுவது கடமையோ அதுபோன்று கல்வி கற்பதும் ஒரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் வந்து இவங்க தான் கற்றுக்கணும், இவங்க கற்றுக்கணும்னு பிரிக்கவே இல்லை, ஒன்றா சொல்லிட்டான். கல்வி கற்றுக்கிறது கடமைன்னு சொல்லிட்டான். அந்த கல்வியை தேடி கற்கிறார்கள் பாருங்கள். பெரிய பெரிய இடங்களுக்கு இப்போ கூட சொல்லிட்டு வந்தாங்க, 2 குழந்தைகள் இங்கேருந்து ரஷ்யாவில் போய் மருத்துவத்திற்காக சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தூரம் கடல் கடந்து நம்ம பிள்ளைங்க போய் படிக்கிறாங்க. அவர்களுக்காக துவா செய்யணும். அப்போ நம்முடைய சமுதாயத்திலேருந்து ஒரு கலெக்டர், ஒரு டாக்டர், ஒரு டீச்சர், ஒரு சயின்டிஸ்ட் இப்படி உருவாகி வரும்போது எந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் இன்னும் அதிகமாக முன்னேறி கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். நான் அது நசீமா அவர்கள்ட்ட கேட்கும்போது சொன்னேன், இங்கே உள்ள எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்களாமா, எல்லாரும் படிக்கிறாங்களா, படிக்க வைப்பாங்களா? அதெல்லாம் தாராளமாக படிக்க வைப்பாங்க. வெளி இடங்களுக்கு போய் படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. நானே இங்கே இருந்து தானேக்கா படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளோ தூரம் கல்வியினுடைய முக்கியத்துவம் உணர்ந்து நம்ம வெளியில் குழந்தைகளை அனுப்புகிறோம். அப்போ எந்த கல்வியை என் பிள்ளைக்கு கொடுக்கணுங்கிற அறிவு நமக்கு வேணும். எனக்கு இருந்தால் தான் நான் அதை என்னுடைய பிள்ளைக்கு கொண்டு செலுத்துவேன். என் பிள்ளைக்கு அதை நான் கொடுத்தா தான் அவங்களுடைய தலைமுறைக்கு என்ன கொண்டு போய் சேரும்? சிறந்த கல்வி போய் சேரும். ஏன்னா ஒரு பெண் பிள்ளை வீட்டில் படித்தார்கள் என்றால் அந்த சமுதாயமே படித்ததற்கு சமம். ஏன்னா நிச்சயமாக நம்மால் ரெட்டிப்பாக்காமல் இருக்கவே முடியாது. ஒரு செய்தியை நம்மளிடம் யாராவது சொல்லிட்டு, இந்த செய்தியை யாரிடத்துலையும் சொல்லாத, இதை வந்து நீ வந்து என்ன பண்ணிக்கோ, ரொம்ப ஒரு மறைவான செய்தியாக வச்சுக்கன்னு தான் சொல்லுவாங்க. அதே வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொருத்தட்ட போய் சொல்லி, நீங்கள் அதை மறைவாக வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவோம். அவங்க இன்னொருத்தட்ட போய் சொல்லி, இவங்களுக்கும் தெரியும், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, யார்கிட்டையும் போய் சொல்ல. இது இயல்பு. நம்ம இடத்துல சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதே போன்று நன்மையான காரியங்களையும் பரப்பாமல் நம்மால் இருக்கவே முடியாது. கண்ணுக்கு எதிர ஒரு தவறு நடக்குது, கண்ணுக்கு எதிர ஒரு தவறான ஒரு விஷயம், ஒரு பெண் பிள்ளை தவறாக நடந்துக்கிறா, ஏதோ ஒரு வார்த்தைகளில் முரண்பாடுகள் இருக்குது அவங்கள்ட்ட அப்படின்னா உடனே நம்ம தட்டி கேட்போம். அந்த தைரியமும் துணிச்சலும் இயல்பாகவே பெண்களுக்கு இருக்குது. அதை சரிபடுத்தக்கூடிய ஆற்றலும் இருக்குது. யார் இடத்துல நம்ம போய் ஆலோசனைகள் கேட்குறோம்? அதிகமாக பெண்கள் யார்கிட்ட போய் கேட்போம்? அம்மா கிட்ட தான். திருமணம் ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய வயசானாலும் சரி, நம்ம யார்கிட்ட தான் போய் முதல்ல ஆலோசனை கேட்கக்கூடியவங்களாக இருக்கும். பின்னாடி பேக் போனால் பாப்பா இருந்தாலுமே, அத்தா இருந்தாலுமே முதல்ல நம்ம யார்கிட்ட போய் நிற்போம்? அம்மா கிட்ட தான் போய் நிற்போம். ஏன்னா பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்கிறார்களே, பின்னால் நடக்கக்கூடியதையும் உணர்ந்து சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் பெண்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான கல்வி கிடைக்கும் பட்சத்தில் அந்த சமுதாயம் எவ்வளவு சிறப்பான சமுதாயமாக உருவாகும். நாம் ஏன் நம்முடைய நேரத்தை வீணடிக்க வேண்டும்? நான் ஏன் என்னுடைய நேரத்தை ஒரு டிவி சீரியல்லையும் மற்ற சில விஷயங்களையும் ஏன் நான் வந்து வீணடிக்கணும்? என்னுடைய கல்வியை தேடுறேன். பாடங்களை எடுத்து திறந்து படித்தாதான் கல்வியா? 4 பயான்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு உத்வேகம் வரும்.
ஒரு உத்வேகம் வரும்போது அதை செயல்படுத்தி விட்டு பிறருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் நம் மீது இருக்குங்கிற ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு உங்களை மேலோங்கி கொண்டு போயிட்டு, இந்த உணர்வு உங்களுடைய குழந்தைகளை சரியான வகையில் வளர்த்தி கொண்டு வர்றதுக்கு உதவியாக இருக்கும். அதற்கு பிறகு மஷூராக்களிலே நீங்கள் சொல்வது மட்டும்தான் சரியானதாக இருக்கும் என்று குடும்பத்தார்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள். நீங்கள் என்ன செயல்கள் செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்று சமூகம் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். இவ்வளவு விஷயம் நடக்கும் அந்த கல்வியால். நம்ம நினைக்கிறோம், ஈஸியாக நினைக்கிறோம், பரவாயில்ல அப்புறமா படிச்சுக்கலாம், அப்புறமா நம்முடைய படிப்பை தொடர்ந்துக்கலாம். இல்லை, இது எல்லாம் அடங்கியது தான் அந்த கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை நாம் நிச்சயமாக அடைந்தே தீர வேண்டும். அந்த கல்வியை தொடர்ச்சியாக அடைய வேண்டும். திருமணம் என்பது தடையே கிடையாது. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சிறு வயது பெண்மணி தான், 20-25 வயதுக்குள்ளே தான் இருப்பாங்க. குமரி மாவட்டத்தில் அவங்க இருந்தாங்க, திருவனந்தாபுரம். அங்கே பேர் ஃபாத்திமா ருமைசா. அவர்கள் பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிஎஸ்சி முடிக்கிறாங்க, அடுத்து எம்எஸ்சி முடிக்கிறாங்க. எம்ஃபில் முடிக்கும்போது திருமணம் ஆகிருக்கு. சரி, இதோட நம்முடைய படிப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, முடியலை. கணவருடைய ஒத்துழைப்போட, அவர்களுடைய வீட்டாருடைய ஒத்துழைப்போட பிஹெச்டி முடிக்கிறாங்க அந்த பொண்ணு. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சர்க்கரை நோய்க்கு யாருக்காவது என்ன பண்ணுறோம், புண்ணு வராமல் பார்த்துக்குறோம் பாருங்கள். ஒன்று காலில் படாமல் நெருடாமல் பார்த்துக்குறோம் பாருங்கள். அந்த புண் வந்துட்டாலே அவங்களுக்கு என்ன ஆகிடுது, அந்த உறுப்பையே அகற்ற வேண்டிய சூழல் ஏற்படுது பாருங்கள். அதை தடுக்கணும் என்று தொடர்ச்சியான போராட்டத்திற்கு பிறகு அந்த மருந்தை அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை 3 வாரங்கள் நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது அந்த புண் ஆறிடுமா, தோலே புது தோலாக மாறிடுமா. சுப்ஹானல்லாஹ். எதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, அரிசி கோதுமையில் உருவாகக்கூடிய ஒரு அமிலத்தை எடுத்து அந்த பொண்ணு தொடர்ச்சியாக அந்த ஆய்வு செய்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக நாம் அதை பார்க்கிறோம். இறைவன் கொடுத்த மாபெரும் அருளாக அதை அந்த பெண்மணி பார்த்ததனால், அந்த பயோகெமிஸ்ட்ரிங்கிற படிப்பும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததுனால அந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இறைவன் சொல்கிறானே, எல்லா விதமான நோய்களுக்கும் நிவாரணம் இருக்குது, நீ தேடிப்போ. தேடுனா கண்டிப்பாக அந்த நிவாரணம் இருக்குன்னு நல்லா சொல்கிறான் பாருங்கள். அதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. மாஷா அல்லாஹ். இப்படி நாளைக்கு நம்முடைய குழந்தைகள் கண்டுபிடித்து நமக்கு சொல்லும்போது, நம்முடைய சமூகத்திற்கு அது உதவும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். நாளடைவில் யாரும் தன்னுடைய உறுப்புகளை இழக்க வேண்டிய தேவைகள் இல்லை. அந்த உறுப்பை அமானிதம் இல்லையா, அல்லாஹ் கொடுத்த அந்த அமானிதத்தை நம்மளால் பாதுகாக்க முடியலேன்னு எவ்வளோ பேர் நொந்து போகிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மருந்து. எவ்வளோ பேருடைய துவா கிடைக்கும். துவா கிடைக்கணும். அந்த கல்வியால் பிறர் எல்லாரும் நமக்காக துவா செய்யணும். துவாவுக்கு தான் கல்வி. எங்கள் மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, சதக்கத்துல் ஜாரியா செய்யணும். அதுதான் கல்வி. நீ கற்றுக்கொண்ட கல்வியை பிறருக்கு ஏவாத வரை அந்த கல்வி பயனற்ற கல்வியாக ஆகிவிடும். அந்த கல்வியை அடிக்கடி நீ மற்றவர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உன்னுடைய ஈமானை பலப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அடிக்கடி அதை பற்றி பேசணும். இப்போ பேசக்கூடிய வாய்ப்பை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. நற்பணி மன்றம்னு ஆரம்பித்து சும்மா இல்லை, இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏதோ ஒரு கல்வியை கொடுக்கணும், அவர்களை உருவாக்கி எடுக்கணும். ஏன் இந்த முகல்ல அந்த முடிவு எடுக்கிறாங்க? அப்போ யார் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள்? ஏன்னா அந்த பெண்கள் தான் வார்த்தெடுக்கக்கூடிய விளைநிலங்கள். அதை சரியாக டார்கெட் பண்ணி அடித்தவங்கெல்லாம் என்ன மாதிரி இருக்காங்கன்னு நம்மளால் நல்லா பார்க்க முடியும். இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்குது, நமக்கு தெரியும். அந்த இஸ்ரேல் நாட்டில் எவ்வளோ வளர்ச்சியில் போயிட்டுருக்கு. அங்கேருந்து முடிவு பண்ணுறது தான் இங்கே நடக்கிறதுன்னு வரைக்கும் நமக்கு தெரியும். அங்கே பெண் கல்வியின் முக்கியத்துவம் அறிந்து பெண்களுக்கு பிரத்யேகமாக கல்லூரிகள், பள்ளிகள் வரணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஆண்களும் பெண்களும் கோ எஜுகேஷனில் படிக்கிறதுனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. குழந்தைகளுக்கு நிறைய கவனச்சிதறல்கள் வருது. பெண் பிள்ளைகள் அது பாட்டுக்கு படிப்பில் கவனம் செலுத்தணும்னு தனித்தனியாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமா கலந்து படிக்கக்கூடியவங்க. அவங்களே பெண் பிள்ளைகளோட கல்வியை உணர்ந்து கோ எஜுகேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை தடை செய்து பெண் பிள்ளைகளுக்கான கல்லூரிகளையும் பள்ளிகளையும் உருவாக்கி எடுக்கிறார்கள் என்றால், பெண் பிள்ளைகள் படித்தால்தான் சமுதாயம் முன்னேறும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா கட்டாய கடமைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த கடமையை நம்ம நிறைவேற்றியே ஆகணும். எப்பேற்பட்டாவது என் பிள்ளையை படிக்க வச்சு தான் ஆகணும். சுப்ஹானல்லாஹ். இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனுபவத்தை சொல்கிறேன். என்ன படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ சிரமப்பட்டிருக்காங்க. அந்த சிரமத்தில் ஒரே ஒரு சிரமத்தை உணர்ந்து வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்தால் உங்கள் முன்னாடி நான் இல்லை.
நான் கண்டிப்பாக வேறு எதையாவது படிச்சிருப்பேன். ஆனால் அந்த கல்வி என்னுடைய இறைவனை உணர வைத்திருக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் வேணால் நான் போட்டுக்குவேன். நான் அதை அடிக்கடி நினைவுபடுத்துறது உண்டு என்னுடைய மனசில். எவ்வளோ சிரமப்பட்டு அந்த பணத்தை கட்டி படிக்க வச்சுருப்பாங்க. திருச்சியிலே பல கல்லூரிகள் இருந்தும் அங்கே கொண்டு போய் அவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் ஏன் எங்களை சேர்க்கணும், சேர்த்து எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்? ஏன்னா அந்த பணம்லாம் எதிர்பார்க்காத பணம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் இல்லைன்னா ஒரு 1.25 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் எனக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த பணம் இருந்தால் அவங்க எவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அதை கல்விக்காக ஒதுக்கினார்கள். என்னுடைய தாயாரும் சரி, என்னுடைய மூதாதையரும் சரி, அழகான முறையில் அதை பெருக்கி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை சேமித்து தான் அந்த படிப்பை படிக்க வச்சாங்க. அதனுடைய வெளிப்பாடு அல்ஹம்துலில்லாஹ். சும்மா இருக்க விடலை, நம்மளை சும்மா இருக்க விட மாட்டேங்க. சிறந்த ஆசிரியர் பெருமக்கள் கிடைச்சாங்க, சிறந்த கல்லூரி நமக்காக கிடைச்சிது, நம்மளை உருவெடுத்து வார்த்து கொண்டு வந்தாங்க. இப்போது நம்மால் ஒரு 4 பேர் பயனடைகிறாங்க, 4 பேருக்கு என்னால் அந்த கல்வியை கொண்டு போய் கொடுக்க முடியுது, நிரந்தரமான ஒரு சதக்கத்துல் ஜாரியாவை என்னால் செய்ய முடியுதுங்கிற மன திருப்தியோடு நான் ஓடிட்டுருக்கேன். எனக்கும் எவ்வளவோ இடர்பாடுகள், தடைகள், சிக்கல்கள் வரும்போது நான் நினைக்கிறது, இறைவன் நாடாமல் இந்த கல்வியை நமக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டான். அப்போ இந்த கல்வியை நம்ம தொடர்ச்சியாக கொண்டு போய் தான் ஆகணும், நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு எத்தி வச்சு தான் ஆகணும். அந்த பணியிலேருந்து எந்த ஒரு டைவர்ஷனும் நமக்கு வரவே கூடாதுங்கிறத ஆழமாக பதிய வச்சது தான் அந்த கல்வி. அந்த கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள். இது எல்லாமே எப்போ கிடைக்கும்? நம்ம தேடணும்னு நினைக்கும் போது தான் கிடைக்கும். இந்த ஆசிரியர்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் எப்போ கிடைக்கும்னா நம்ம தேடணும்னு நினைக்கும் போது. என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுத்து ஓடினாங்க பார்த்தீங்களா, அப்போது அதற்கு கிடைத்த விஷயந்தான் இது. எவ்வளோ உழைப்பில் அவங்க ஓடிருப்பாங்க. ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமல் வேலைக்கு போவாங்க, ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமல் இட்லி தான் சுடுவாங்க. எங்கள் பாட்டி இட்லி சுட்டு அந்த சம்பாத்தியத்தில் தான் நாங்கள் படித்தோம். சுபஹானல்லாஹ். அப்போ எவ்வளோ கடுமையான உழைப்பு, எத்தனை இடத்துல சூடுபட்டிருக்கோம், எங்களுக்காக எவ்வளோ சூடுபட்டிருக்கோம். இப்போது இங்கே வந்து நிற்கிறதுக்கு இவ்வளோ பெரிய காரணமாக பின்னாடி இருந்து எங்களை உந்து தள்ளியிருக்காங்க. இத்தனைக்கும் காரணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி. ஏன்னா அவங்க ஓதி படிச்சிருக்காங்க, எங்களை ஓதி படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க. அப்போ நம்ம எங்கே நிற்கிறோம், நம்ம எந்த ஸ்டேஜில் நிற்கிறோம்? என் பிள்ளைக்கு நான் அந்த கல்வியை கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் அதுக்கு உழைக்க நான் தயாராக இருக்கேனா? இதுதான் நமக்கு அந்த கல்வி கொடுக்கக்கூடிய ஊக்கம். என் கல்வி எனக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம். ஓடணும். நான் எப்படி உருவாகிறதுக்கு எல்லாரும் என்னை அப்படியே உந்தி தள்ளுறதுக்கு ஓடினாங்களோ அது மாதிரி நான் என் கல்வியை கற்றுக்கிட்டு பிறருக்காக ஓடணும். இந்த ஓட்டத்தில் இறைவன் நம்மளை வந்து வாரி அணைத்து கொள்ளும். எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கள், எல்லா கஷ்டங்களும் நீங்கள், ஒன்றுமே இருக்காது. பரக்கத்தெல்லாம் கொட்டி கொடுத்துருவோம். சதக்கத்துல் ஜாரியாவுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பரக்கத்தை அது மட்டும்தான். சுபஹானல்லாஹ். அந்த பரக்கத்தை நாம் அனுபவிக்க முடியும், இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. நம்முடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக உருவாகி வருவார்கள். என்னை சார்ந்த பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக வருவார்கள். முதல் விஷயம், நம்மை கண்டு ஒரு குழந்தை தலையில் ஷால் எடுத்து போட்டுக்குதுன்னா அதுதான் முதல் ஆலிமாவுடைய முதல் வெற்றி. என்னை கண்டு ஒரு பிள்ளை தன் குணத்தை மாற்றிக்கொள்கிறாள், என்னை கண்டு அவள் ஒழுக்கமடைகிறாள், அதுதான் முதல் வெற்றி ஒரு ஆலிமா. ஆலிமா நடக்கும்போது, ஒரு ஆலிம்னா யார்? அறிந்தவர்கள், கல்வியாளர்கள். அவர்கள் நடக்கும்போது அங்கே எந்த தவறும் நடக்கக்கூடாது, அதுதான் சிறந்தது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நம்மை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கை போகும். இதுதான் முதல் வெற்றியாக நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த வெற்றிக்கு அடுத்தபடியாக நடக்க விஷயம் அந்த குழந்தைகளுடைய நன்னடத்தைகள், அவர்கள் செய்யக்கூடிய அமல்களில் நமக்கு அவ்வளோ பங்கு இருக்குது. இதுதான் சதக்கத்துல் ஜாரியா. இறந்த பிறகும் வரக்கூடிய அமல்களில் ஒன்று சதக்கத்துல் ஜாரியா. சுப்ஹானல்லாஹ். அதை செய்து விட்டு போங்க, வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா நம்ம அதுக்கு தான் ஓடுறோம். சொர்க்கம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அல்லாஹ் ஏன் ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ஆர்வம் ஊட்டுறான்? ஏன் குர்ஆனில் அவ்வளோ வசனங்களை நமக்கு சொல்கிறான்? ஏன் அவ்வளோ வசனங்களை நமக்கு வந்து ஆசையூட்டி சொல்லணும்? ஏன்னா ஒரு சின்ன சாக்லேட்டுக்கு குழந்தைங்க ஓடுவாங்க. நீ இந்த வேலை செய்ய, அம்மா உனக்கு இந்த கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ அழகாக அதை செய்கிறாங்க. இப்போ நமக்கு பரிசு வேணும், என்னுடைய அடையான் உழைக்கிறான், தொழுகிறான், ஒவ்வொரு நல்லமல்கள் செய்கிறான்னா நிச்சயமாக அதற்கு ஒரு நன்மாராயம் நான் சொல்லணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும், சொர்க்கத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் வசனங்களில் எவ்வளவு இடங்களில் சுவனத்தை பற்றி நமக்கு ஆசை ஊட்டுறாங்க. அப்போது எப்படிப்பட்ட கல்வி!
இறைவனை அறிந்தால்தான் என்னுடைய இறைவன் எனக்கு என்ன பரிசு தருவான் என்பதை உணர முடியும். இறைவனை அறிந்தால்தான் அந்த பரிசுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்ய முடியும். அந்த தியாகத்தோடு இயந்து எல்லா விதமான பொறுப்புகளையும் உணர்ந்து அதையும் நிறைவேற்றி கொண்டு என்னுடைய கல்வியையும் கற்றுக்கொண்டு அதை பிறருக்கும் ஏவிக்கொண்டு எவ்வளவு ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாக நம்ம இருக்கிறோன்னு பாருங்கள். ஒரு நேரத்தில் 4 வேலைகளை நம்மளால் செய்ய முடியும். என்னென்னு நான் சொல்கிறேன். காலைல பிள்ளைகளை கிளப்புறவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். ஃபோன் வந்தாலும் அட்டன் பண்ணிக்குவோம், துணி எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம், அடுப்பில் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கும், தண்ணியும் ஊற்றிக்கிட்டு இருப்போம், இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருப்போம், ஷூ சாக்ஸ் கொண்டு எடுத்து வச்சுருப்போம், எல்லாமே நடந்துகிட்ருக்கும். சுற்றி சுற்றி வேலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு வகுப்பறையில் பாடம் எடுக்கிறோன்னு தான் பேர். எந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். யார் கவனிக்கிறா, யார் கவனிக்கலை, யார் என்ன நோக்கத்தில் இருக்காங்க, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குது, பெண்களால் தான் அதை உணர முடியும். ஒரு ஆண் ஆசிரியர்களால் உணர முடியாது. ஒரு ஆசிரியராக நம்மை இறைவன் தேர்ந்தெடுக்கிறான் என்பதை உணர்ந்து படியுங்கள் சொன்னாங்க. நசீமா சகோதரி சொன்னாங்க, இங்கே ஒருத்தவங்க இருக்கிறாங்கக்கா, கட்டுரை போட்டியில் முதல் மதிப்பெண் வந்திருக்காங்க, ரொம்ப ஆர்வமானவங்களாக இருக்காங்க. அப்படியா, யாருன்னு கேட்டாக்கா, இவ்வளோ ஒரு ஏஜ்டு பர்சன், என்ன வகையில் அவங்களோட குடும்ப பொறுப்பு இருக்கும், அந்த குடும்ப பொறுப்புகளை தாண்டி அவர்கள் ஒரு விஷயத்தில் சாதிக்கிறாங்கன்னா அதுதான் கல்வி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு உடல் உழைப்பு இருக்கும், அதை எல்லாம் முடித்து கொண்டு அதற்காக தன்னை தயார் செய்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இதுதான் கல்வி, இதுதான் வேணும். இந்த ஆர்வம் இருந்தது, இந்த ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா போதும், எந்த படுக்கையில் கூட நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அல்லாஹ் விடவே மாட்டான். ஒருத்தர் தேடி வந்துட்டா, நாடி வந்துட்டா, அவங்களுக்கு அந்த கல்வியை கொடுக்காம ஒருபோதும் அல்லாஹ் விடுவதே இல்லை. என்னை நாடி வந்தவர்களை நான் அரவணைத்துக் கொள்கிறேன் அல்லாஹ் சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அதனால் நிச்சயமாக அந்த கல்வியை தேடி போகக்கூடிய பயணத்தில் எந்த ஒரு தடையும் உங்களிடத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது. இப்போ இதனுடைய முக்கியத்துவத்தை நல்லா உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நான் போட்ட விதை, எங்கள் மேம் எனக்கு போட்ட விதையை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். இது மனசில் விருட்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். மரமாகிய அது பல பழங்களை கொடுத்து மற்றவங்களுக்கு பயனடைக்கிற வரைக்கும் அது ஓயவே கூடாது. உங்களுக்கு தெரிந்த 4 கருத்துக்களாக இருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்தி அதனுடைய நன்மை அடைந்து பிறருக்கு நீங்கள் ஏவுங்கள், அது நிச்சயமாக நடைமுறைக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் பெண் கல்வியினுடைய முதல் முக்கியத்துவமாக நான் பார்க்கிறேன். சுப்ஹானல்லாஹ், இது எல்லா வகையிலும் நமக்கு கை கொடுக்கும். நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயம் அல்ல. இந்த கல்விங்கிறது சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய விஷயமே அல்ல. இப்போ உள்ள காலகட்டத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை பெண் பிள்ளைகள் ஏற்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு தலாக்குடைய விஷயங்கள் வருது தெரியுமா? எதனால்? அந்த கல்வியினுடைய தெளிவு இல்லாதனால. தன்னை கொண்டு தான் அந்த குடும்பமே உயரப்போகுது அப்படிங்கிறத உணராதனால ஏனோ தானோன்னு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப அற்பமாக நினச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கேள்விக்குறியாகும். நம்மளுடைய தாயும் நம்முடைய தந்தை வழியில் இருக்கக்கூடியவர்களும் சம்பவம் என்ன பார்த்துருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி தானே நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. நம்மளால் ஏன் ஒரு சின்ன விஷயங்களை கூட தாண்ட முடியலை? சாதாரணமாக இது ஒரு பெண் கல்வியினுடைய உச்சம் பாருங்க, எவ்வளோ பொறுமை இருந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியும், அந்த சஹாபிய பெண்மணி தெரியும், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. அபுதல்ஹா அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அபுதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. தன்னுடைய மகனார் என்ன பண்ணுறாங்க, மரணிச்சிருக்காங்க. தன்னுடைய பையன் இறந்துட்டாங்க. ஆனால் வெளியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, கணவர் வீட்டுக்கு வர்றாங்களே, வந்த உடனே இந்த ஒரு சம்பவத்தை சொல்லணுமா, அவங்கள நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி பொறுமை காத்து அவர்களுடைய எல்லா தேவைகளையுமே நிறைவேற்றி கொடுத்து காலையில் சொல்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிப்பாகவும் வருது. இப்படி ஒரு பெண்மணி இருக்க முடியுமா? இவ்வளோ ஒரு பொறுமை காக்க முடியுமா? சுப்ஹானல்லாஹ், அது இன்று வரையும் பேசப்படக்கூடிய ஒரு சம்பவமாக ஆகி போகுது பாருங்கள். நாளைய சம்பவங்கள், நாளைய சரித்திரங்கள், என்னுடைய சரித்திரத்தை என்னுடைய குழந்தையாவது பேச வேண்டும். நான் அந்தளவுக்கு நடந்திருந்தால் என் தாயாரை போல நான் இருப்பேன், என்னுடைய ஆசிரியரை போல இருப்பேன்னு என்னுடைய பிள்ளைகள் சொல்லணும், என்கிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைகள் சொல்லணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது ஒரு வயதாகி பெரிய மூதாட்டி ஆகிட்டேன்னா என்னுடைய பாட்டி மாதிரி நான் இருக்கணும்னு ஒரு 2 பிள்ளை சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம். நாளடைவில் அவங்களுக்கு ஏகப்பட்ட குழந்தைகள், 9லிருந்து 10 குழந்தைகள் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். அத்தனை பேரும் குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு சிறந்த ஒரு சாலிகான பிள்ளைகளாக அல்லாஹ் தர்றான். அந்த பொறுமைக்கு கிடைத்த பரிசு. இந்த கல்வியில் அவசியம் பொறுமை, சபுர். அவ்வளோ பொறுமை வேணும். முதல்ல புரியாது,
அவ்வளோ கேள்விகள் வரும். படிக்கணுமான்னு கேள்வியே முதல்ல வரும். படித்தே ஆகணுமா? படித்து தான் ஆகணும். படித்தாதான் நன்மை. நன்மைக்காக படிப்போம், நன்மைக்காக படிப்போம். அந்த சபூரை கொண்டு 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 அந்த கல்வியை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கல்வியை கொண்டு போகக்கூடிய உச்ச நிலையில் அந்த பொறுமை என்ன ஆகும்னா அல்லாஹ்வினுடைய பேர் அருளாக மாறிவிடும். அந்த பொறுமைக்கு கிடைத்த பரிசு இறைவனுடைய பொருத்தம். அது கிடைக்கும் நமக்கு அந்த உச்சத்து. அது லேசுப்பட்ட பொருத்தமா? அது கிடைக்கக்கூடிய பொருத்தமா? இப்படி போனால் வாங்கிட்டு வர பொருத்தமானு கேட்டால் இல்லை. முதலில் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். நான் அவர்கள் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், தேர்ந்தெடுப்பான். ஒரு பெரிய தோட்டத்தில் போய் எந்த பூக்களை வேணால் பறிச்சுக்கோங்கன்னு சொன்னால் நம்ம போய் எல்லாத்தையும்லாம் பறிச்சிட மாட்டோம். பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து எது அழகாக இருக்குது, எது பெருசாக இருக்குது, எது நல்லா இருக்கும், எது ரொம்ப அழகான ரோஜா பூக்களாக இருக்கும்னு பார்த்து பார்த்து அந்த கூடையில் பறித்து போடுவோம் பாருங்கள். அது மாதிரி இறைவன் தேர்ந்தெடுத்த கூட்டம் தான் இங்கே நம்ம அமர்ந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். எல்லாருக்கும் அல்லாஹ் எல்லாத்தையும் நாடிடுறது இல்லைம்மா. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கேட்ட உடனே அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்றானா? இல்லை பாருங்கள், நமக்கு நல்லா தெரியுமே எவ்வளோ விஷயங்கள் ஏன் கேட்ட உடனே நமக்கு கிடைக்கல, பிறகு அதில் நன்மை இருக்கும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் வச்சுருக்கோம். எல்லா துவாக்களுக்குமே கபுலாகக்கூடிய தன்மைகள் இருக்குது. எப்போ கபுலாகுது அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நாம் அதற்காக எவ்வளவு தூரம் மினக்கடுறோங்கிறதுல தான் இருக்குது. சாதாரணமாக எனக்கு கல்வி வேணும்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுக்கும் தேடி தேடி போய் கற்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது. இமாம்தார்கள்லாம் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பயணத்தை மேற்கொண்டு ஹதீஸ்களை இறக்கியிருப்பாங்க. எத்தனை பேர்கிட்ட போய் பேசியிருப்பாங்க. சாதாரணமாக இமாம் புகாரி அவர்களுடைய ஹதீஸ் தொகுப்புகள் எல்லாம் தொகுத்துறல. எவ்வளவு தூரம் கடந்து போய் அந்த கல்வியை கற்றார்கள். அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் நாம். அப்போ எந்த அளவுக்கு அந்த கல்வியை முன்னெடுத்து நம்ம கொண்டு போகிறதுல எவ்வளவு முனைப்போடு இருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசாத சபையே இருக்காது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பற்றி பேசாத சபையே இருக்காது. ஏன்? அந்த அளவுக்கு அவர்கள் கல்வியில் திளைத்தவர்களாகவும் பொறுமையில் திளைத்தவர்களாகவும் இறைவனோடு நெருக்கத்தை பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் ஆகாதவர், திண்ணை தோழர், இறைவனுடைய பொருத்தத்திலேயே அதிகமாக இருந்தவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையே சேர்ந்து பயணித்தவர். அவர் 5000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மனனம் செய்கிறார் என்றால் தகும். ஆனால் குடும்ப பொறுப்பிலிருந்து குடும்பத்தையும் பார்த்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கடமைகளையும் செய்தும் கொண்டு அதே அளவுக்கு ஹதீஸ்களையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனனம் செய்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு கல்வியினுடைய தேவையும் உணர்ந்து பண்ணியிருப்பாங்க. அதுதானே பெருசு. கூடவே இருந்து கற்றுக்கிறது எந்த வகையில் இலகுவா மேபி இருந்திருக்கலாம். இவ்வளவு வேலை பளுவிற்கு மத்தியிலும் இது போன்ற பெண்கள் இப்படி கற்றுக்கிற, அதுக்காக சொல்கிறேன் நான். எப்படிப்பட்ட ஊக்கம்! அந்த ஊக்கம் தான் நம்மளை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இந்த ஊக்கத்தை தொடர்ச்சியாக என்ன பண்ணணும்? மனசில் ஊற போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் விருட்சமாக வளரும். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு தடை வந்தாலும் இல்லை, நான் என்னுடைய படிப்பை முடிப்பேன், முடித்து பிறருக்கு ஏவுவேன், செயல்படுத்தி கொண்டு ஏவுவேன். இதுதான் வேணும். இந்த கல்வி நமக்கு கிடச்சிருச்சு, இந்த ஒரு பக்குவம் நமக்கு கிடச்சிருச்சு, அதுதான் நம்முடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் படிச்சிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். 4 பேரை உருவாக்குங்க. அவர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலிருந்தும் பாதி அமல்களை அல்லாஹ் உங்களுக்கு தரேன்னு சொல்லும். இதுக்கு மேலே என்ன வேணும்? சொல்லுவாங்க இல்லையா, நோகாமல் நோன்பு கொண்டாடலாம். அப்படி கொண்டாடலாம். எப்போது? சதக்கத்துல் ஜாரியாவை செய்து கொண்டு நிம்மதியாக மரணிக்கலாம். என் பிள்ளை செய்வா, எனக்காக கையேந்தி என் பிள்ளை துவா செய்யும், எனக்காக என் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அப்படி நினச்சாங்க. 5 வருஷம் உழைச்சாங்க, இப்போ இல்லை. நாங்கள் இருக்கோம், தொடர்ச்சியாக செய்கிறோம். எல்லா இடத்துலையுமே அவங்கள பற்றி பேசும்போது என்னை அறியாமல் நான் ஒரு கலக்கத்துக்கு போயிட்டு தான் வருவேன். எந்த அளவுக்கு மனசில் ஊறி போயிருந்தால் அந்த ஆசிரியரை நான் இந்த அளவுக்கு நேசிச்சிருப்பேன்னு பாருங்கள். உயிராக இருப்பாங்க, இதே நோக்கத்திலேயே தான் ஓடுவாங்க. குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு எங்களையும் பார்த்துக்கிட்டு பெத்த பிள்ளைகளை கூட அப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரியாதுங்களா, அவ்வளோ தூரம் பார்த்துப்பாங்க. அந்த ஆசிரியருக்கு கிடைத்த அந்த கல்வியை பிறருக்கு ஏவணுங்கிற ஒரே நோக்கம், ஒற்றை இலக்கு. என் பிள்ளைகளை ஆசிரியர்களாக உருவாக்கி எடுத்தாங்க. 5 வருஷம் உழைச்சிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு கிடைத்த மதிப்பு மரியாதை ஆயிரக்கணக்கான மாணவிகளை உருவாக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் மனசில் ஆழமாக அந்த மாதிரி ஒரு ஆசிரியரை நான் சந்திக்கவும் போகிறதில்ல, சந்திக்கவும் முடியாதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஆசிரியர்களாக நம்ம உருவாகணுமா வேணாமா? அதற்கு அந்த பெண் கல்வி வேண்டும், அந்த கல்வி வேண்டும்.
அந்த கல்வி இருந்தால்தான் அப்படிப்பட்ட கல்வியை நாமும் கற்றுக்கொண்டு ஆசிரியர்களாக உருவாகி சதக்கத்துல் ஜாரியாவை நம்ம முழுமையாக அடைய முடியும். இன்ஷா அல்லாஹ் அடைவோமா? ஒரு உறுதிமொழி எடுப்போமா? அந்த உறுதிமொழியை மனசில் வச்சு ஓடுங்க. நிச்சயமாக கண்டிப்பாக நம்மளாலையும் என்ன பண்ண முடியும்? 4 பேரை உருவாக்கி எடுக்க முடியும் சிறந்த சமுதாயமாக. நம்ம பிடிச்சிக்கிட்டு எல்லாரையும் பிடிச்சிட்டு ஒரே தான் சொர்க்கத்துக்கு போயிடலாம். அல்லாஹ் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அந்த சொர்க்கத்தை நமக்கு தருவான். சிறப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பெரிய ஆற்றலை நமக்கு தந்திருக்கான். அந்த ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது. சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். அப்படிப்பட்ட சுவனத்தை நாம் அடையணும். அதற்காக நாம் இந்த கல்வியை கற்றுக்கொள்ளணும். அதே போல் இந்த பெண்களுக்கு நாம் கல்வியினுடைய முக்கியத்துவம் எதற்காக இன்னும் அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குடும்ப பொறுப்புகள், வாழ்க்கை, வாழ்வியல், குடும்ப வாழ்வியல், இல்லற வாழ்வியல், அதில் நம்முடைய கல்வி அதிகமாகவே பயன்படும். ஒருத்தரிடம் எவ்வளவு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பிரச்சனையை, ஒரு குழப்பத்தை எப்படி சரி செய்ய வேண்டும், இதற்கு இப்படி தான் உடனே நம்ம ரியாக்ட் பண்ணணுமா, அதாவது உடனே நம்ம என்ன பண்ணணுமா, முகத்தில் அந்த பாவனைகள் காட்டணுமா, இல்லை இந்த இடத்துல பக்குவமாக இருக்கணுமா, இதற்கு நமக்கு அயராது பாடப்படக்கூடியது இந்த கல்வி தான். இந்த கல்வி இருக்கும் பட்சத்தில், சரியான இந்த கல்வி இருக்கும் பட்சத்தில் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். பெரிய பெரிய போர்க்களங்களில் சஹாபிய பெண்மணிகள்லாம் போவாங்க. போயிட்டு அவ்வளோ பெரிய போர்க்களத்தில் எவ்வளோ குழப்பங்கள் இருக்கும், எவ்வளோ பதட்டங்கள் இருக்கும். அந்த பதட்டங்கள்லையுமே யாருக்கு எந்த நிவாரணம் தரணும், எந்த நோய்க்கு எந்த மருந்து தரணும், அதை டக்குன்னு என்ன பண்ணிட முடியாது, அங்கே உள்ள சஹாபாக்களால் புரிந்து கொள்ள முடியாது. பெண்கள் என்ன பண்ணுறாங்க, போய் உறுதுணையாக இருக்காங்க. உம்மு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுப்ஹான் அல்லாஹ், அவர்களை மாறி உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி ஒரு பெரிய வீர பெண்மணியை பார்க்கவே முடியாது. அவங்க சொல்லுவாங்களாம், போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லுவாங்களாம், யா ரசூலுல்லாஹ், உங்களை யாராவது வெட்டணும்னு நினச்சாலோ இல்லை வெட்டுறதுக்காக உங்கள் அருகாமையில் வந்தாலோ என்னிடத்துல 2 கத்திகள் இருக்குது, குத்தி கிழிச்சிடுவேன்னு சொன்னாங்க. சுப்ஹான் அல்லாஹ். எந்த அளவுக்கு ஒரு பெண்மணியின் கல்வியின் உச்சம் இருந்தால், தன்னுடைய நபி அவருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் நான் உண்டாக்க விட மாட்டேன், என்னுடைய பெண்மை மட்டுமா அதற்கு தடை இல்லை, என் பெண்மையை நான் வீரமான ஒரு விஷயமாக மாற்றுவேன், நான் போவேன், அவங்களுக்காக நிற்பேன் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே திரும்பினாலும் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா தான் என்னுடைய முகத்துக்கு தெரிஞ்சாங்க. எந்த அளவுக்கு சுற்றி சுற்றி பாதுகாத்திருப்பாங்கன்னு பாருங்கள். எங்கே திரும்பினாலும் நான் அவங்க முகத்தை நான் பார்த்தேன், சுற்றி சுற்றி பாதுகாத்தாங்க. அப்போ எந்த வகையில் குறைஞ்சிட்டோம்? எதற்காக நம்மையே தாழ்த்தி கொள்ளணும்? ஏன் என்னால் படிக்க முடியாதுன்னு நானே நினைக்கணும்? ஏன் எனக்கான தடைன்னு நான் எதை நினைக்கணும்? எதுவுமே இல்லை. அதற்கான வட்டத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்குது. சொல்லி புரிய வைக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அந்த கல்வி யாரை தேர்ந்தெடுக்கணும், யார் நம்முடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பார்கள், யார் நம்மை கொண்டு செல்வார்கள் என்பதையும் அந்த கல்வி நமக்கு தந்துவிடும். அதற்காகத்தான் படிக்கும். அந்த கல்வி நமக்கு தரும். யாரை தேர்ந்தெடுக்கணும்? இறைவன் சொல்கிறான், ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்குது. அப்படிப்பட்ட உரிமை இருக்குது என்பதை தெரிஞ்சிருக்கோம், தெரியுது, நமக்கு தெரியுது. எப்படிப்பட்ட ஆண்மகனை தேர்ந்தெடுக்கணும், யார் நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொண்டு போவார்கள், யார் என்னுடைய பின்னணியிலிருந்து என்னை வழிநடத்துவார்கள் என்பதை தேர்ந்தெடுக்க கூட அந்த கல்வி முக்கியத்துவம். அந்த கல்வி வேணும். அந்த கல்வி இல்லை என்றால் அழகிற்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கிவிட வாய்ப்புகள் நிறைய இப்போ நடக்குது. அதில் தான் ஒரு வாரம் 1 மாதத்தில் வெளியில் வந்துடுறாங்க. எதை தேடி சென்றோமோ அது தான் கிடைக்கும். அப்போது என்னுடைய கல்விக்கு என்னுடைய கணவர் உறுதுணையாக இருப்பார், நிச்சயமாக அவர் என்னை கொண்டு செலுத்துவார் என்ற ஒரு முனைப்போடு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் நிச்சயமாக. ஏன்னா அல்லாஹ் பொருந்திக்கிறான் இல்லையா, அந்த பொருத்தம் நமக்கு வேணும். அந்த பொருத்தத்தை கூட உணர்றதற்கு அந்த கல்வி நமக்கு அவசியம். இப்படிப்பட்ட கல்வி நமக்கு வேணுமா வேணாமா? நிச்சயமாக வேணும். அப்போ இந்த கல்வியை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, சடைவடையாமல் கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ மனசில் நாடுங்க, நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு ஒரு கூலி கொடுப்பான், உங்களுக்கு அதற்கு உண்டான வழியை கொடுப்பான். ஏன்னா தேடி தேடி பெறுவது தான் கல்வி. அதுதான் உடம்புல ஒட்டும், மனசில் ஒட்டும், அதுதான் வாழ்க்கையிலையும் ஒட்டும். செயல்படுத்தக்கூடிய கல்வி, தேடி செல்லக்கூடிய கல்வி ஒரு காலமும் நம்மை விட்டு அகலவே அகலாது. யாரிடத்தில் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, அனுபவ கல்வி ஒன்று, செயல்படுத்தி பெறக்கூடிய கல்வி இந்த அனுபவ கல்வி, அதை என்றென்றும் நான் மனசில் வச்சுருப்பேன், என்னுடைய அனுபவம் இது. நம்முடைய பாட்டிமார்களாகட்டும் தாத்தாமார்களாகட்டும் எல்லாமே நம்மள்கிட்ட சொல்லுவாங்க பாருங்கள், அது எல்லாமே கல்வி தான்.
ஏன்னா அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய அந்த கல்வி. இப்படிப்பட்ட கல்வி நமக்கு நிச்சயமாக அவசியமானதாக ஒன்றாக இருக்கிறது. இறைவனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய ஆற்றல் வேணும், அதை கூட இந்த கல்வி தரும். என் இறைவனிடத்தில் எனக்கான தேவையும் என்னுடைய சார்ந்தவர்களுக்கான தேவையும் எப்படி கேட்க வேண்டும் என்பதை கூட இந்த கல்வி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா இறைவனை அறிஞ்சிருக்கேன், இறைவனை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியுது, இறைவன் எனக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கான்னு தெரியுது. அதற்கு முதல்ல நன்றி செலுத்தணுங்கிற அறிவே எப்போ கிடைக்கும்? இந்த கல்வி இருந்தால் தான் கிடைக்கும். இல்லை என்றால் தான் தோன்றித்தனமாக ஏதோ நம்மால் உருவான விஷயம் எல்லாம் அப்படிங்கிறத பெருமை தான் கிடைக்குமே ஒழிய அந்த பொறுப்பு, இறைவனுக்கு நன்றி செலுத்தணுங்கிற பொறுப்பே நம்ம இடத்துல வராது. இந்த கல்வி நமக்கு இஸ்லாமிய கல்வி, இறைவனோடு ஏந்த இந்த கல்வி, உலகத்தை அதை பார்க்கக்கூடிய ஒன்று ஏந்து பார்க்கக்கூடிய அந்த கல்வி நமக்கு என்ன கொடுக்கும்? எப்படி துவா செய்யணும், எப்படி இறைவனை நான் என்ன பண்ணணும், நாடணும், என்னுடைய இறைவன் எந்த வகையில் குளிர வைக்கணும் அப்படிங்கிற கல்வியை கூட இதை சரிவர பயின்றால் மட்டுமே நம்ம அதால் செய்ய முடியும். முதலில் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற அகல சாதாரணமான விஷயம் கூட இதை கற்றுக்கொண்டால் மட்டுமே நம்மால் முடியும். என்னுடைய இறைவனுக்கு எப்படியெல்லாம் நன்றி செலுத்தணும், என்னுடைய இறைவனுக்கு எதெல்லாம் செய்தால் பிடிக்கும், எப்படியெல்லாம் நான் நோன்பு வைக்கணும், எப்படியெல்லாம் நான் தொழணும், எப்படியெல்லாம் பிறருக்கு தர்மம் செய்யணும், எப்படியெல்லாம் பிறரை நான் பேணி பாதுகாக்கணும், இதை அத்தனையும் இந்த கல்வி நமக்கு கொடுக்கும். சுபஹான் அல்லாஹ். எப்படி தர்மம் செய்யணும், எவ்வளவு செய்யணும். அப்போ இறைவன் எல்லாத்தையும் வழி நடத்தி கொண்டு வந்துட்டான், அதை சரிவர புரியணும். ஆக இறுதியாக இதை எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றிணைக்கக்கூடிய குர்ஆன், நமது அற்புதமான குர்ஆன். அந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூட இந்த முதல் கட்ட பயிற்சி தஜ்வீத் என்பது என்ன பண்ணணும், தெரியணும். அப்போது நம்மளை சுற்றி எப்படி நம்மை சுற்றி எல்லா விஷயங்களும் இருக்கோ அதுபோல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆக பெரும் விஷயம் கல்வி. அதை எப்படி நம்ம விட முடியும்? நம்ம பொருட்களாக சில விஷயங்களை சுற்றி பார்க்கணும், நம்முடைய ரூஹாக இருக்கக்கூடியது கல்வி. ரூஹாக பார்க்கணும். எப்படி ஒரு உடல் தன்னுடைய ரூஹை இழந்துருச்சோ அதை என்ன சொல்லுவோம், ஜனாசா என்று சொல்லிவிடுவோம், அதற்கு பெயர் கிடையாது. அது போன்று இந்த கல்வி என்கின்ற ரூஹு உடலில் இல்லைன்னா வெறும் உடல் தான், உயிரில்லாத உடலுக்கு சமமானது தான் இந்த கல்வியற்ற சமூகமாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அஊது பில்லாஹி மின்ஹா. அந்த ஒரு நிலை நமக்கு வர வேண்டாம், அந்த ஒரு நிலை நமக்கு எப்போதும் வர வேண்டாம். நிச்சயமாக அந்த கல்வியை எடுத்துக்கொண்டு போவதில் மட்டுமே ஒரு நல்ல நிலைப்பாடு உள்ள, நல்ல ஒரு உயிரோட்டம் உள்ள ரூஹாக நம்முடைய ரூஹு இருக்கும். என்னடா இவங்க ரூஹு அது இதுன்னு பேசுகிறாங்களே, பெரிய கான்செப்டாக இருக்குமே நீங்கள் நினைக்காதீங்க. நிச்சயமாக நம்மை வழிநடத்தக்கூடியது ஒரு சிறந்த விஷயமாக இருக்குது இல்லையா? இப்போது நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க, பாசிட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவிட்டினா என்னென்னா நல்ல எண்ணங்கள். அந்த நல்ல எண்ணங்களை தருவது கல்வி. இல்லைங்க, எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா படிச்சிருக்காங்க, ஆனால் எல்லா விஷயங்களும் தவறாக செய்கிறாங்க, அது கல்வி இல்லை. அவர்கள் ஏட்டு படிப்பை படித்திருக்கிறார்கள், நாம் இறைவனை படித்திருக்கிறோம். நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போவதற்கும் ஆக பெரும் வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்களை நாம் காட்டியே ஆக வேண்டும். அப்படி காட்டி பரவுனது தான் இந்த இஸ்லாம். அப்படிப்பட்ட நேர்மையும் உண்மையும் காட்டி பரவுனது தான். வாளால் பரவச்சு இஸ்லாம் சொல்கிறாங்க. வாழெல்லாம் பரவலை, நல்ல நல்ல எண்ணங்கள்லையும் நல்ல நல்ல விஷயங்கள்லையும் பரவுனது தான். வியாபாரத்தில் இவ்வளோ நேர்மையாக இருக்காங்களே, யாருப்பா அவங்கெல்லாம்? அங்கேருந்து மதீனாவிலேருந்து வந்திருக்காங்க, மக்காவிலேருந்து வந்திருக்காங்க. சுப்ஹான் அல்லாஹ், நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி பரவுனது இஸ்லாம். எப்படிப்பட்ட சிறந்த ஒரு ஞான சிருஷ்டிகளாக இருந்திருந்தால் அவங்களுடைய சின்ன நடவடிக்கைகள் மூலமாக இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்திருப்பார்கள். என்னை கொண்டு எந்த பெண்மணி இஸ்லாத்திற்கு வந்தார்கள்? நம்ம யோசிப்போம். நம்முடைய எந்த நடத்தையை கொண்டு யார் மாற்றம் பெற்றிருக்கா, யார் இஸ்லாத்துக்கு வந்திருக்கா? ஒருவரையாவது நாம் அப்படி மாற்றியிருக்கிறோமா? அப்போ இன்னும் நாம் அதிகமாக அந்த கல்வியை தேடி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். என்னை கொண்டு ஒரு பெண்மணி சிறந்த பெண்மணியாக மாறியிருக்கிறார் என்றால் முதல் வெற்றி. நான் சொன்னேன் உங்ககிட்ட, உங்களை பார்த்து ஒரு பிள்ளை தலையில் ஷால் போடுதுன்னா அதுதான் முதல் வெற்றி. இதை மனசில் வச்சுக்கோங்க. இதை நம்ம பயன்படுத்திட்டோமா, இதை நம்ம ஜெயிச்சிட்டோமா,
இதை முதல்ல நம்ம வந்துட்டோமா அப்படிங்கிறத பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமா? சுப்ஹானல்லாஹ். நம்ம பார்ப்போம், நிச்சயமாக அந்த மாற்றத்தை பார்ப்போம். தொடர்ச்சியான பயணம் இந்த கல்வியில் நீங்கள் பெரிய நிலைப்பாடுக்கு கொண்டு போய் அல்லாஹ் வந்து வைப்பான். பெரிய பெரிய தரஜாக்கள் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தயாராக இருக்கான். நான் ஒவ்வொரு முறை ஏதாவது ஒரு பயான்கள்லையோ இல்லை பெரிய பெரிய இடங்களுக்கு போகும்போது நான் நினைக்கிறது, ஏன் அல்லாஹ் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு அந்த கண்ணியத்தை கொடுக்குறான்? எதற்கு கொடுக்குறான்? நம்ம படித்த கல்விக்கு கொடுக்குறான். அல்லாஹ் என்னுடைய கல்வியை மதிக்கிறான். என்னுடைய கல்விக்காக அல்லாஹ் இந்த தரஜாவை கொடுக்குறான். சுப்ஹான் அல்லாஹ். இந்த கல்வியை நம்ம இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும். இது மாதிரி 4 பேரை நம்ம உருவாக்கி எடுக்கணும். இதுதான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்க விஷயம். நான் வரும்போது அதைத்தான் சிந்திச்சுட்டே வந்தேன். இவ்வளோ பெரிய இடைவேளை, இவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளுக்கு இப்படி ஒரு அழைப்பு வந்திருக்கு. நம்ம அங்கே போகிறோம், இத்தனை பேர் நம்மளுக்காக வருவாங்க, கேட்பாங்க, நல்ல அமல்களை நல்ல விஷயங்களை அவர்களிடத்தில் நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். எந்த வகையில் அவங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லணும், அவங்க எந்த அளவுக்கு இதை ஒத்துக்கணும், மனசில் ஏற்றுக்கணும், உள்ள ஆழமாக பதியணும். அப்போ நம்ம அதை என்னென்னலாம் கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம், இது மட்டும்தான் என் மனதில் இருக்குது. ஏன் அல்லாஹ் என்ன இந்த இடத்துல இந்த நேரத்தில் தேர்ந்தெடுத்தான்? சுப்ஹான் அல்லாஹ். நன்றி செலுத்திக்கிட்டே வர்றேன் மனசில். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து பேசும்போது அதுதான் எனக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். சுப்ஹான் அல்லாஹ். மேம் சொன்னாங்க, அனிஷா பேகம் மேம் என்னோட பேர், நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹான் அல்லாஹ். அடுத்து அனிஷா பேகம் அவங்க வந்து பேசணும். இப்படி ஒவ்வொருவரும் இங்கே வந்து பேசும்போது நான் அங்கேருந்து அந்த செய்தியை கேட்டாலே போதும், எனக்கு உள்ளம் சிலிர்த்துறோம். இதுதான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். எங்களுடைய ஆசிரியர் எங்களிடத்தில் எதிர்பார்த்த விஷயத்தை நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்க மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு முதல் ஆசிரியராக வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்குறது இதுதான். அடுத்தடுத்த இடங்களில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா சுப்ஹான் அல்லாஹ் பெரிய சமூக மாற்றங்களை, பெரிய ஒரு சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை, ஒரு பெரிய தவறின் பக்கம் போகாமல் நம்ம பிள்ளைகளை மாற்றி அமைக்கிறதுல பெரிய பங்கு அல்லாஹ் நமக்கு தருவான். சதக்கத்துல் ஜாரியா என்கின்ற ஒரு சிறந்த ஒரு தர்மத்தை செய்த நன்மையை தருவான். சுப்ஹான் அல்லாஹ். அந்த நன்மை நமக்கு வேண்டும், நிச்சயமாக வேண்டும். ஏன்னா நம்முடைய சஹாபிய பெண்மணிகள் அனைவருமே எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் கல்வி கற்றவர்கள். சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்சாரி பெண்களை போன்று மார்க்க அறிவை பெற்றுக்கொள்வதில் எந்த வெட்கமும் இல்லாமல், ஏன்னா அவங்க கேட்ட கேள்விகளுக்கு தகுந்த பதில்கள் வந்தது பாருங்கள். எவ்வளவு ஷரியத்துகள் நமக்கு கிடச்சிது இல்லையா? அந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள், பெண்களுக்கான இன்னும் நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அவர்கள் மூலமாக தான் நமக்கு தெரிஞ்சுது. அவர்களும் கேட்காமல் வெட்கப்பட்டுக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா நிறைய சட்டத்திட்டங்கள் நமக்கு தெரியாமே ஆயிருக்கும். நஊது பில்லாஹி மின்ஹா தவறாக கூட நம்ம இழந்துக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய கோபம் கூட இறங்கியிருக்கும். ஆனால் சுப்ஹான் அல்லாஹ், இந்த கேள்வியை கேட்கணும், இதனுடைய முழுமையான விளக்கம் தெரியணும், இதை நிச்சயமாக கேட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க பாருங்கள். இதை கொடுத்தது அந்த கல்வி. எதற்கும் பயப்படாமல், எதை பற்றியும் பெரிதாக கவலை கொள்ளாமல், எனக்கு தேவை அந்த கல்வி, அந்த கல்வியை நான் எப்பேற்பட்டாவது எப்பாடுபட்டாவது யார் என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல என்னை பற்றி, நான் அதை என்ன பண்ணுவேன், தெரிஞ்சு எடுத்துப்பேன். யார் என்ன வேணால் என்னை பற்றி பேசிட்டோம், என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது, அப்படி பேசுது, இப்படி கேட்குது, அப்படி கேட்குது, எது வேணா இருக்கட்டும், எனக்கு தெளிவான ஆதாரம் வேணும். இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதை தெளிவாக ஆராய்ந்து நமக்கு தந்தவர்கள் அன்சாரி பெண்கள். சுப்ஹான் அல்லாஹ். அப்படிப்பட்ட வலிமை மிக்க ஒரு சமுதாயத்தினுடைய வம்சாவளிகள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சுப்ஹான் அல்லாஹ். இருக்கணும், சுப்ஹான் அல்லாஹ், இருந்தே ஆகணும். இந்த கல்வி நமக்கு தரும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மனசில் ஆழமாக விதைச்சிருக்கும். இந்த ஆழமாக விதைத்த அந்த விதையை தூங்க விட்டுறாமல் துளிர் விட்டு வர்றதுக்கு நீங்கள் தான் முயற்சிகள் செய்யணும். முயற்சிகள் செய்கிறதுக்கு முதல்ல நாடுங்க, இறைவனிடத்தில் ஒப்படைங்க. எங்கே பயான்கள் நடந்தாலும், ஏதாவது பயான்கள் உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் வழியாக வந்தால், இல்லை இந்த மாதிரி படிப்புகள் சொல்லித்தரோம், முதல்ல மார்க்க கல்வியே நம்ம பயிற்சிக்கணும் அந்த மாதிரி இருந்தாலும், இல்லை மேற்கொண்டு உங்களுடைய டிகிரி சம்மந்தப்பட்ட மேற்படிப்பு தொடர்றதுனாலும் தாராளமாக செய்யணும், தயங்காமல் செய்யணும். ரெண்டுமே வேணும். மேம் வந்து சொல்லுவாங்க அடிக்கடி, எங்களுடைய மேடமும் சரி சாரும் சொல்லுவாங்க, எந்த இடத்துல நீங்கள் போய் பணி செய்தாலும் 2 கல்வியை ஒரு சேர படித்தவர்களாக இருக்கிறதுனால ஆலிமாவுக்கு தனியாக,
சயின்ஸுக்கு தனியாக டீச்சர் போட தேவையில்லை, நீங்கள் ஒரு ஆள் போதும், 2 வேலைகளையுமே செய்துடுவீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ எவ்வளோ இடங்களில் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையுமே பிள்ளைங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே பிள்ளைங்க ஆசிரியர் பணியை சிறந்த முறையில் செஞ்சிட்ருக்காங்க. 40 மதரசா உருவாகிருக்கு. பிள்ளைங்க அவ்வளோ மதரசாக்கள் எடுத்து நடத்துகிறாங்க, மதரசாக்களில் வேலை பார்க்குறாங்க, பெரிய பெரிய இடங்களில் இருக்கிறாங்க, கொண்டு போயிட்டுருக்காங்க, வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. அது பாருங்கள், சின்ன ஒரு விதையாக தான் இருந்திருக்கும், அது எவ்வளோ பெரிய விருட்சமாக வளர்ந்துருக்கு. அது எத்தனை பேர் உயிர் தியாகம், அத்தனை பேருடைய உயிர் தியாகம் இருக்குது, உடல் தியாகம் இருக்குது, ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணியிருக்காங்க. சாப்பிடாம 6 மணி வரைக்கும் இருந்து கிளாஸ் எடுப்பாங்க, காலையில் ஃபஜர்லேருந்து கிளாஸ் எடுப்பாங்க, 8 மணி வரைக்கும் கிளாஸ். நாங்களும் சாப்பிட மாட்டோம். எங்களுடைய தியாகத்துக்கு கிடைத்த மதிப்பாக, ஒரு சந்தோஷமான நிகழ்வாக நாங்கள் இதை பார்க்குறோம். எங்களுடைய ஆசிரியர்கள் அந்தளவுக்கு தியாகம் பண்ணி எங்களை உருவாக்கி எடுத்தாங்க. அப்போ நம்ம யாரை உருவாக்கி எடுக்க போகிறோம், அதை நம்ம முனைப்போடு இன்ஷா அல்லாஹ் செயல்பட ஆரம்பிப்போம். இன்றிலிருந்து செயல்பட ஆரம்பிப்போம். ஏட்டுக்கல்வி படிக்க வேண்டும், கண்டிப்பாக அந்த கல்வி வேண்டும். இறைவனோடு இயந்த கல்வியா என்ன, இந்த கல்வி இறைவனோட சேர்க்குதா இல்லையா, அதற்கு நம்ம முதல் முயற்சி என்ன எடுத்தோம். என் பிள்ளை ஒரு சின்ன கொஷின் கேட்குது, ஏதோ ஒரு கொஷின் கேட்குது, ஏம்மா சாப்பாடு வேகுது, தண்ணியில் போட்டால் தான் வேகுமா, வேறு எதில் போட்டாலும் வேகாதான்னு கேட்டால், அந்த சாப்பாடு எங்கேருந்து வருதுங்கிறதுலேருந்து, அந்த சாப்பாடு உள்ளே போனதுலேருந்து என்னென்ன நமக்கு உடல் விஷயங்கள் நடக்குது வரைக்கும் என் குழந்தைக்கு சொன்னாதான் முழுமையான தீர்வு என் பிள்ளைக்கு கிடைக்கும். உணவு ஏன் சாப்பிடணும், எனக்கு வேண்டான்னு சொல்கிற பிள்ளைய எப்படி சாப்பிட வைப்பீங்க? காய்கறி வேண்டான்னு ஒதுக்குற பிள்ளைய முதல்ல காய்கறியை நம்ம எப்படி சாப்பிட வைப்போம்? காயினுடைய நன்மைகள் சொன்னாலும் சாப்பிடாது. ஆனால் உடல் அமானிதம், அந்த உடலை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இறைவன் உன்ட்ட கொடுத்துருக்கான். அந்த பொறுப்புலேருந்து நீ மாற்றின, உன்னை நீ மாற்றிக்கிட்டேன்னா அல்லாஹ்கிட்ட போய் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இறைவன் கொடுத்த அருட்கொடையை நீ நிராகரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நீ சாப்பிடணும். நாங்கள் எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு தான் சத்தோடு இருக்கோம், இவ்வளோ தூரம் உனக்கு உழைப்பை நாங்கள் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்கிற ஒரு பிள்ளை ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? நாளடைவில் அது என்ன ஆகும்? இறைவனுக்காக இந்த பிடிக்காத உணவை கூட தனக்கு பிடித்த உணவாக மாற்றிக்கொள்ளும். இதை யார் சொல்கிறது? இதை எப்படி சொல்கிறது? வேண்டாம், என் பிள்ளை இதை சாப்பிட மாட்டா, என் பிள்ளை அதை சாப்பிட மாட்டா, வறுத்தாதான் திங்கும், பொரிச்சாதான் திங்கும், நம்மளே அவங்க முன்னாடி அதையே சொல்லிடுறோம். சொன்னதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? ஓகே, என்னுடைய தாயார் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க, நான் எப்படி இருக்கேனோ அது மாதிரியே என்னுடைய தாயார் ஏற்றுக்கிட்டாங்க, அதனால் நான் மாற தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. முதல்ல ஒரு பெண் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு அவர்கள்ட்ட இருக்குங்கிறத உணர வைக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நம்முடைய தாய்மார்கள்ட்ட இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் அசால்ட்டாக. அதான் ஒரு சின்ன ஒரு வரைபடத்தின் மூலமாக தெரியப்படுத்திடுறாங்க. ஒரு பெண்மணி தன்னுடைய தாயாரோடு வர்றாங்க. அந்த தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா, வர வழியெல்லாம் அவளுக்கு உதவி செய்து கொண்டே வர்றாங்க, எல்லா உதவியும் செய்கிறாங்க. ஒரு பாலத்தை கடக்கிறதுக்கு ஒரு மரப்பலகை போடுறாங்க, அங்கே ஏதோ ஒரு விஷயம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அதில் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியை ஊற்றி விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் ஒரு பெரிய வேர்ல்டு கப்பை வாங்கணும். ஆனால் அந்த பொண்ணால் என்ன பண்ண முடியல, ஏற முடியல. அதே ஒரு ஆசிரியர், அதே போல் தாயும் அவர்கள் ஒரு ஆசிரியராகவும் அவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வழிநெடுக போகும்போது ஏற்படக்கூடிய தடைகளை அந்த பொண்ணை செய்ய சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ போட்டனா சரி பண்ணி போவ, நெருப்பெரிதா நீயே போய் எடுத்து என்ன பண்ண, தண்ணி ஊற்றியான, இப்படின்னு என்ன பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க. வழிநடத்தி அந்த பொண்ணை கொண்டு போகும்போது அந்த பொண்ணால் என்ன பண்ண முடியுது, அந்த கப்பை அடைய முடியுது. அப்போது உதவி செய்கிறேங்கிற பேரில், உதவி செஞ்சிட்ருக்கேன், எல்லா வகையிலையும் ஊன்றுகோலாக இருக்கேன் அப்படிங்கிற பேரில் நம்ம அவங்கள எந்த ஒரு விஷயத்தையுமே பயிற்றுவிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் என்ன ஆவாங்க, எதுக்கு கல்வி கற்றுக்குறோம், ஏன் கற்றுக்குறோம் அப்படிங்கிறதையே விட்டுருவாங்க. முதல்ல உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எதை கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் தான் இப்போ உள்ள விஷயத்துக்கு ஆக்கப்பூர்வமான செயல்களை நம்மளால் செய்ய முடியும். இப்போது 1 மணி நேரம் பயான் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பேசக்கூடிய ஆற்றலின் தன்மை இறைவா எனக்கு தந்தருள்வாயாகன்னு கேட்டு துவாவோட தான் வரேன். ஏன்னா அப்படி இருக்குது சூழ்நிலைகள். திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. அந்த சூழ்நிலைக்கு உடல் பழகணும். அப்போ எந்தளவுக்கு ஆரோக்கியம் இருக்கணும், அந்த ஆரோக்கியத்தையும் எப்படி தேடணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கல்வி. இப்போ பாருங்கள், எத்தனை விஷயங்களோட இணைக்க வேண்டியதாக இருக்குது இந்த கல்வி. எனக்கு கொடுத்த அமானிதத்தை, என்னுடைய உடலை, என்னுடைய கண்களை, என்னுடைய ஆரோக்கியத்தை நான் பார்த்துக்கிறது என்னுடைய இறைவனுக்கு நான் செலுத்தக்கூடிய நன்றி கடன்.
என்னுடைய இறைவனுக்கு நான் இதை கொண்டு தான் பிரார்த்தனை செய்யணும். நான் உடம்பு நல்லா இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும், நோன்பு வைக்க முடியும், என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு தூரம் போய் பயானுக்கு போக முடியும், வர முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது எனக்கு இறைவன் கொடுத்த அருட்கொடை கொண்டு தான் என்னால் என்ன பண்ண முடியும், நற்காரியங்களை செய்ய முடியும். இந்த ஞானம் வேணும், இதற்கு கல்வி வேணும். அப்போ தான் சரிவர என்ன பண்ணுவோம், நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவோம். இது அனைத்துக்கும் உறுதுணையாக இருப்பது தான் இந்த கல்வி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன. நம்ம அசாதாரணமாக பார்க்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே கல்வியில் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுப்ஹானல்லாஹ், எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனாருக்கு ஒரு 10 உபதேசங்கள் செய்தார்கள். அந்த உபதேசங்களை மட்டும் கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் விடைபெறுவோம். இதை நீங்கள் நோட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்போது உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்க அனைத்து செய்திகளையுமே நான் நினச்சேன் நம்ம நோட்ஸ் வச்சு தான் பேசுவோம். ஆனால் உங்கள் முகங்களை எல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் மனசில் என்னென்னலாம் இருக்குதோ, எதையெல்லாம் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினச்சேனோ அதையும் தாண்டி இறைவனாக கொடுத்த பேச்சாக நான் பார்க்குறேன்னா என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்தேன். எவ்வளோ விஷயங்கள் சொல்லணும்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் உங்களுடைய முகங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய உள்ளம் எதை எதிர்பார்க்குறது, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். என்னால் உங்களோட மைண்டை ரீட் பண்ண முடியும். என்ன தேவை இருக்குங்கிறத உணர்ந்து தான் நம்ம பேச முடியும். இதுதான் தேவையாக இருக்குது இந்த சமுதாயத்தில். நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டு ஓடணும். இன்ஷா அல்லாஹ் போவோமா? கண்டிப்பாக இந்த கல்வி பயணத்தை நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போகும்போது நிச்சயமாக பெரிய தரஜா நமக்கு இருக்குது. இம்மையிலையும் இருக்குது. இம்மையிலே அல்லாஹ் வச்சு அழகு பார்ப்பான், மறுமையிலையும் சிறந்த தரஜா அல்லாஹ் கொடுப்பான். மேலே போய்கிட்டே இருக்கலாம், பரக்கத்தை அல்லாஹ் வழங்கிக்கிட்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம சிறப்பான முறையில் எடுத்து கொண்டு போவோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல சொன்ன விஷயம் பாருங்கள், அதனால தான் இந்த டாப்பிக்கே இறைவன் கொடுத்தான்னு நான் நினைக்கிறேன். கல்வியை நல்ல முறையில் கற்றுக்கொள், பெருமை கொள்ளாதே. ஒரு சிறந்த அடியார் நல்ல கல்வியை கற்றிருந்தால் நிச்சயமாக அவருக்கு பெருமை வராது. இறைவன் கொடுத்த மாபெரும் அருள் என்ற உணர்வு மட்டுமே வரும், தலை தோங்கி வரும். என்னுடைய அல்லாஹ் கொடுத்தது இது. ஏன் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான்? இந்த கல்விக்காக தேர்ந்தெடுத்தான். இறைவன் தான் இந்த கல்வியை கொடுத்தாங்கிறது மட்டும்தான் வருமே ஒழிய பெருமை சிறிதளவு கூட வந்துடாது. இப்போ பயான் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டு என்கிட்ட பேசுவீங்க. அந்த தருணம் இருக்குது. அடுத்தது பேசுவீங்க, சந்தோஷப்படுவீங்க, இனிமேல் அடிக்கடி வரணும் போகணும், இதெல்லாம் நம்ம பேசிக்குவோம் இல்லையா? அப்போல்லாம் நம்ம நினைக்கிற விஷயம், யா ரப்பே, நான் நினைக்கிறது உண்மையாகவே நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இது போன்ற அழகிய தருணங்களை என்னுடைய சகோதரிகள் அனைவருக்கும் கொடுத்துட்றா அல்லாஹ் அப்படின்னு நான் துவா செய்வேன். ஏன்னா அந்த முகமலர்ச்சியும் அந்த துவா கிடைக்கிது பாருங்கள், எல்லாருக்குமே வேணும். அது நாளைக்கு நீங்கள் இங்கே பேசும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களிடத்துல அருகாமையில் முகம் பேர் தெரியாதவங்க தான் சந்தோஷமாக கைப்பிடிச்சி பேசிட்டு போவாங்க. அது மாதிரி சம்பாதிக்கிற சொத்தே இல்லை. எங்கே போனாலும் அந்த சம்பாதிக்க முடியாது. நீங்கள் அந்த சொத்தை மக்களை சம்பாதிக்கிற மாதிரி வேறு எதையுமே சம்பாதிக்க முடியாது நம்மளால். அந்த துவாவை சம்பாதிக்கவே முடியாது. அந்த கல்வி கொடுக்கும் அந்த மக்களை உங்களுக்குன்னு மக்களை கொடுக்கும், உங்களுக்குன்னு கையேந்திரதுக்கு 4 பேர் கொடுக்கும். அதுதான் அந்த கல்வி கொடுக்கக்கூடிய பெரிய சிறப்பு. அப்போ அந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமை கொள்ளாதேன்னு முதல் அறிவுரை சொல்லியிருக்காங்க பாரு. அதிலே எல்லாமே வந்துருமே. பெருமை இல்லைன்னா உனக்கு எல்லாமே கிடைச்சிருமே. பெருமை இருந்தால் எதுவுமே கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, முதல் அறிவுரை. இரண்டாவது அறிவுரை, அறிஞர்களோடு நட்பு கொள். உன்னுடைய நட்பு யாரிடத்தில் கொள்ள வேண்டும்? ஏன்னா எப்பேற்பட்ட கல்வியாளர்களும் ஒரு தவறான நட்பினால தன்னுடைய வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அறிஞர்களோடு, தெரிந்தவர்களோடு, அறிந்தவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும். அவர்கள்தான் உன்னை சரிவர வழி நடத்துவார்கள். ஒரு நட்பு என்றால் என்ன? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கணும். நான் தப்பு செய்கிறேன்னா என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரி அதை என்ன பண்ணணும்? தவறு, இதை செய்யாதன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட நண்பர்களோடு நாம் பழகணும். அப்போ அறிஞர்களோடு நட்பு கொண்டால் அவர்களுடைய அனைத்து அறிவையும் நம்ம இடத்துல புகுத்துவார்கள். இதை படி, இதை கேளு, இதை பண்ணு, இதை செய்யாத, இதை செய்ய, என்ன பண்ணணும்? வழிநடத்தக்கூடிய ஆட்களோடு என்ன பண்ணணும்? பழகணும். அறிஞர்கள் என்றால் பெரியவர்களோடு, அவர்களுடைய அனுபவங்களோடு நாம் பயணிக்கணுங்கிற இரண்டாவது அறிவுரை கொடுத்துருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், முதலும் கல்வி, இரண்டாவதும் கல்வி. பாருங்க எந்த அளவுக்கு கல்வியின் முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. மூன்றாவது, அதிகமாக சிரிக்காதே. அதிகமாக சிரிக்காதே, உள்ளம் இறந்துவிடும். அதிகமாக சிரித்தால் என்ன ஆகும்? நாம் தான் இந்த உலகத்தில் அதிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர் என்ற ஒரு பெருமிதம் வந்துவிடும். அடிக்கடி சிரிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன கஷ்டம் வந்தால் தாங்க மாட்டாங்க. ஒரு சின்ன துன்பம் வந்தால் அப்படியே உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க.
தேவையற்ற சிரிப்புகள், இன்னொருத்தரை பற்றி பேசி அதில் லயிச்சு சிரிக்கிறத தவிர்க்கணும். இன்னொருத்தர் ரொம்ப நலிவில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அதை பார்த்து சிரிப்பவர்கள் அதிகம் பேர். அவர்களுக்கு கல்வி என்பது சொட்டளவு கூட இல்லைன்னு அர்த்தம். அடுத்தவர்களுடைய துன்பத்தை எப்போது தன்னுடைய துன்பமாக உணர்ந்து முடிந்தவரை உதவி செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த கல்வியாளர்கள். அதை செய்ய முடியலன்னா நீ எல்லாம் என்ன மனுஷன். உன்னால் ஒரு ஆறுதல் கூட போய் சொல்ல முடியல, தூரமாக நின்றுட்டு நீ சிரிக்கிறன்னா எந்த அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கு? அறிவே இல்லாதவர்கள் தான் இன்னொருவருடைய துன்பத்தில் சிரிப்பார்கள். அதை அல்லாஹ் வெறுக்கிறான். நாளடைவில் அதை விட மோசமான துன்பம் நமக்கு வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொருவருடைய துன்பத்திலோ இன்னொருவருடைய கஷ்டத்திலோ தயவு செய்து எக்காரணத்தை முன்னிட்டும் சிரித்து விடாதீர்கள், ஆனந்தம் அடைந்து விடாதீர்கள். நாளடைவில் அது நம்மை பாதிக்கும் போது தான் அந்த கஷ்டம்னே நமக்கு தெரியும். அது தெரிய வேண்டாம். போய் பங்கு பெறுங்க, உங்களால் முடிந்தவரை உதவி செய்யுங்க. 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டு வாங்க, அல்லாஹ் உனக்கு அதை லேசாக்கி தருவாமா. இறைவன்கிட்ட நான் துவா செய்கிறேன், இந்த 2 வார்த்தை போதும் அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க மீள்றது. அப்பா வந்தாப்பா வந்துட்டு சொன்னால் அதே மாதிரி அல்லாஹ் கபுலாக்கி கொடுத்தான். இந்த துவா கிடைக்கிது பாருங்கள், நாளடைவில் உங்களுடைய கஷ்டத்தில் வந்து நிற்பாங்க. அதுதான் வேணும். அதிகமாக சிரித்து விடாதே, உள்ளம் இறந்து விடும். சின்னதாக இருக்கக்கூடிய இதயம் கூட என்ன பண்ணிடும்? இறந்துடும். அந்த சின்ன கல்வியில் இருக்கக்கூடிய ஈமான் கூட செத்துரும். அதிகமாக என்ன பண்ணக்கூடாது? நம்மை சந்தோஷமாக இருக்கிறோங்கிற நினப்பில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்மை நாமே ரொம்ப மிகைப்படுத்திக்க கூடாதுங்கிற 3வது ஆலோசனை அந்த அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு. யாரையும் இழிவாக நினைக்காதே. இந்த 3வது பாயிண்ட்டுக்கு ஒப்பான பாயிண்ட்டை தான் 4வது பாயிண்ட். யாரையும் இழிவாக எண்ணாதே. அவங்க என்ன செஞ்சிடுவாங்களா, அவங்க அப்படி பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி நினைக்காதீங்க. கல்வி ஒப்பிட்டு வருது பாருங்கள். இப்படி உண்மையாகவே நல்ல கல்வி இருக்கிறவங்க, நல்ல ஒரு எண்ணங்கள் இருக்கிறவங்க யாரையாவது இழிவாக எண்ணுவோமா? அவங்களுடைய திறமைகளை பார்ப்போம். எல்லாருக்கும் இறைவன் திறமைகளை கொடுத்துருக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சிலர் தோண்ட அனைவரும் சுரங்கங்கள். சிலர் தங்கமாக இருப்பாங்க, சிலர் வெள்ளியாக இருப்பாங்க. எல்லாரிடத்திலும் சுரங்கங்கள் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இவங்களால் என்ன பண்ணிட முடியும், இவங்க என்ன பெரிய ஆளா, இவங்க அப்படி பண்ணிடுவாங்க. யாரையும் இழிவாக மட்டும் எண்ணிட வேண்டாம். ஒவ்வொருவரிடத்திலும் இறைவன் கொடுத்த திறமை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் இறக்கும் வரை அந்த திறமை அவர்களிடத்தில் தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நாம் கற்கக்கூடிய கல்வி நம்முடைய டிஎன்ஏவில் பதிவாகிறது. என்னுடைய டிஎன்ஏல நான் என்ன கல்வி கற்றுக்கிறேங்கிறது பதிவாகும். நாளடைவில் என்னுடைய சமுதாயத்திற்கு, என்னுடைய சந்ததிக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சுப்ஹானல்லாஹ். நான் எதை கற்க வேண்டும்? என்னுடைய சமுதாயத்திற்கு போகுது, அது என் சந்ததிக்கு போகுது. நான் எதை கற்றுக்கணும்? இப்போ கற்றுக்குவீங்க கரெக்டாக. ஏன்னா எப்படி நம்முடைய தாயார் பிள்ளைக்கு உண்ண ஓடுறாங்க பாருங்கள், டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. உடம்பு முடியாமல் படுத்திருப்பாங்க, அம்மா ஒரு டீ வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம ஸ்கூல் முடிச்சு வந்து கேட்கும்போது எந்திரிச்சு போகிறாங்க பாருங்கள். நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் ஓடுவோம். பிள்ளைக்குன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ தூரம் நம்மளை வந்து உத்வேகப்படுத்திக்கிட்டு அவங்களுக்காக செஞ்சு கொடுக்குறோம். பிள்ளை வந்து பசிக்குதுன்னு கேட்டக்கூடாது, அதுக்குள்ளே செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோமே. நம்முடைய டிஎன்ஏவில் பதிவாகக்கூடிய அந்த கல்வி என்னுடைய பிள்ளைக்கு போகுதுன்னா நான் என்ன கல்வி கற்கணும்? எப்படிப்பட்ட கல்வியை நான் கற்கணும்? கல்வியை சிறந்த முறையில் கற்றால்தான் என்னுடைய குழந்தைக்கு அது சிறந்ததாக போய் சேரும். நான் தீய விஷயங்களை கற்றுக்கொண்டால் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதுவே கொண்டு போய் சேர்க்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிறந்த கல்வியை நான் கற்க வேண்டும். இப்போ மனசில் பதிய வைங்க. எல்லா விஷயமும் பதிவாகுது. இனிமேல் பார்ப்போமா அந்த நாடகத்தை? ஏன்னா தீய எண்ணங்களை தானே பதிய வைக்கிறாங்க. யாரை என்ன பண்ணலாம், யாரை எங்கே தூக்கலாம், யாரை வந்து என்ன எப்படியெல்லாம் சதி பண்ணலாம், இது தான் ஓடுது. வேறு ஏதாவது நல்லது ஓடுதுன்னா சொல்லுங்கள், நான் வேணால் பார்க்குறேன். இல்லை, வாய்ப்பே இல்லை. எல்லா தீய காரியங்களும் நம்ம அதுலேருந்து கற்றுக்கலாம் போல. அப்போ இனிமேல் நம்ம அதை பார்ப்போமா? அந்த நேரங்களில் வேறு ஏதாவது படிங்க, கற்றுக்கங்க. ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு படிக்க தெரியாது, ஒரு பயானை போட்டு கேளுங்க, அதில் 4 செய்தி உங்கள் காதில் விழுவும். அதை நீங்கள் 4 பேருக்கு சொல்லுவீங்க. 4 40 ஆகும், 400 ஆகும். அந்த துவா உங்களுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்படி நன்மைகளை தேடி ஓடக்கூடியவர்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அடுத்த அறிவுரை, பிறர் பொருளை பார்த்து ஆசைப்படாதே. ஒரு கல்வியாளர் செய்யவே மாட்டாங்க அந்த விஷயத்தை. சிறந்த கல்வியாளர் செய்யவே மாட்டாங்க. பிறர் பொருள் மீது ஆசையே வராது. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் இறைவன் வழங்கிய மாபெரும் அருள் என்று நினைக்கக்கூடிய கல்வியாளர் எப்படி பிறர் பொருளை பார்த்து ஆசைப்பட முடியும்? அப்படிப்பட்ட கல்வியாளரால் முடியுமா? நிச்சயமாக பிறர் பொருளுக்கு ஆசையும் வராது, தேவையற்ற விஷயங்களை வாங்கணும்னு தோணாது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை பத்திரமா பாதுகாப்போம். இது இறைவன் கொடுத்த அருள், இதில் என்ன பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன், இதை எனக்கு தந்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படிங்கிறதுல என்ன பண்ணிடுவோம்? நம்முடைய கல்வி நம்மளை செலுத்திடும். சுப்ஹானல்லாஹ்.
அடுத்ததாக மிக ஆகப்பெரும் விஷயம், நம்மிடத்தில் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய விஷயம், பொறுமையை கையாள கற்றுக்கொள். பட 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 படன்னு என்ன ஆகிடும், கொஞ்ச நேரத்தில் பொறிஞ்சு தள்ளிட்டு அப்புறம் நம்ம தான் அரவணைச்சிப்போம். ஆனாலும் என்ன அந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியாது, பண்ணுற வேலைக்கு என்னடா பண்ணலான்னு என்ன பண்ணுது, நமக்கு கோபம் வந்துடுது. ஆனால் பொறுமையை கையாள வேண்டும். ஏனால் ஒரு சிறந்த கல்வியாளருக்கு ஆயுதம் என்பதே பொறுமை. ஏன்னா கல்வி கற்றுக்கவும் பொறுமை வேணும், கல்வியை கற்றுக் கொடுக்கவும் பொறுமை வேணும். எடுத்தோன்னே நான் சொன்னோன்னே எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவும் கூடாது. அதே மாதிரி நீங்களும் பிறர்கிட்ட சொல்லும்போது நீங்கள் சொன்ன உடனே அதை எடுத்து அவங்க செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சிறுக 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 தான் மாற்றம். அதனால்தான் அல்லாஹ் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் நல்லா சொல்கிறான். பொறுமை முதல்ல அவசியம், பொறுமையை தான் முதல்ல சொல்கிறான், பிறகு தொழுகை. இதை ரெண்டையும் கொண்டு என்ன பண்ணுங்க, உதவி தேடுங்கன்னு சொல்கிறான். பொறுமையை பற்றி ஏக வசனங்கள் என்ன பண்ணுறான் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். ஏன்னா பொறுமை ரொம்ப முக்கியமாக கையாள வேண்டிய, எஸ்பெஷலி கல்வியாளர்கள் கையாள வேண்டிய பெரிய பொறுப்பு. பொறுமை என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், இறை வழிபாட்டை ஒரு வியாபாரமாக முதலீடாக நினை. எப்படி ஒரு வியாபாரத்துக்கு போகும்போது ஒரு 50,000 1,00,000 நான் முதலீடு பண்ணுறேன், அதுலேருந்து எனக்கு லாபம் வரும்னு நினைக்கிறோமோ, உங்களுடைய இறை வழிபாட்டையும் முதலீடாக நினைங்க. சொர்க்கத்துக்கு நம்மளை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு இந்த விஷயங்கள் தான் நம்மளை கொண்டு போக போகுது அப்படிங்கிற முதலீடாக நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதற்காக உழைக்க ஆரம்பிப்போம், நம்முடைய இறைவனை அதிகமாக நெருங்க ஆரம்பிப்போம் இல்லையா. அதற்காகத்தான் நம்மளுடைய இந்த இறை வழிபாட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வியாபாரமாக நினச்சிக்கோங்க, ஒரு நல்ல வியாபாரமாக நினச்சிக்கோங்க, அதில் ஒரு நல்ல முதலீடு வரப்போகுதுன்னு நினச்சிக்கோங்க. நன்மைகளை கொள்ளையடிங்க. ஏன் நோன்பு காலத்தில் குரானோடையே இருக்கிறோம், மற்ற நேரங்களில் அதை பற்றியே யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அதனுடைய முதலீடு நமக்கு தெரியல. அங்கே 70க்கு 700 மடங்குன்னு தெரியுது, அதனால் ஓடுறோம். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அதில் நன்மை ஜாஸ்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைலேருந்தே எப்படி நமக்கு ஊற்றி வளர்த்த விஷயம் இல்லையா. நோன்பு காலங்களில் தப்பு பண்ணாத, நோன்பு காலங்கள் நல்லா தொழு, நல்லா ஓது, என்ன பண்ணுறோம், அது மனசில் பதிஞ்சுக்கிச்சு. ஆஹா, அந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாதுப்பா, நன்மையை கொள்ளடிச்சிடணும். இந்த விஷயம் நமக்கு முதலீடாக எல்லா மாதங்களையும் பதிவாகும் பட்சத்தில் நிச்சயமாக என்ன ஆகும், எப்பவும் போலே என்ன பண்ணுவோம், அந்த நோன்பு காலங்களில் செய்யக்கூடிய அமல்கள் மாதிரி மற்ற மாதங்கள்லையும் இன்ஷா அல்லாஹ் செய்ய முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு தேவை அந்த அழகிய கல்வி. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது பேச்சு வெள்ளி என்றால் மௌனம் தங்கம். அதிகமாக பேசுவதை, அப்போ நீங்கள் ஆலிமா பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு நமக்கு வரலாம் யோசனை, உடனே மனசில் அது வரும். எதை பேசுகிறோம், ஈமானை வளர்க்க பேசுகிறோமா இல்லை ஈமானை குறைக்கிறதுக்கு பேசுகிறோமா? நாம் பேசுகிறதுல நன்மை இருக்கா இல்லை பிறருடைய விஷயங்களை பேசுகிறோமா? ஏன்னா ஒரு சிறந்த பெண்மணிக்கான அடையாளம் தன்னுடைய நாவுகளை பாதுகாத்து கொள்வது. ஏன் இன்னொருத்தரை பற்றி நான் பேசணும், ஏன் அவங்கள பற்றி தேவையில்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு கல்வி மேலோங்கி, அன்னைக்கு கல்வியில் நீங்கள் சிறந்தவர்கள் ஆயிட்டீங்க, இறைவனிடத்தில் சிறந்தவங்களாக ஆயிட்டீங்க. நீங்கள் துவா கேட்கும்போது இப்படி கேட்கலாம், யா அல்லாஹ் அவ்வளோ சூழ்நிலைகள்லையும் பேசணும்னு முற்படும் போது இறைவா உன்னுடைய பொருத்தத்தை நாடி மட்டும் நான் அவங்கள பற்றி பேசவே இல்லைடா அல்லாஹ், எனக்கு இந்த துவா உன்னை கபுலாக்கி கொடுன்னு கேளுங்க. துவா நடக்கலைன்னா என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்களை, இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை நம்ம சொல்லி சொல்லி துவா கேட்கும்போது அந்த துவா கபுலாகும். அதுபோல் தான் அந்த குகைவாசிகள் சம்பவம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா இறைவனுக்காக செய்த அமல்களை சொல்லி சொல்லித்தான் அந்த குகையை என்ன பண்ணாங்க, திறக்கவே வச்சாங்க. அல்லாஹ் கபுலாக்குறான். நீங்கள் உண்மையாகவே இறைவனுக்காக நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சுருந்தீங்கன்னா அதை சொல்லி நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் என்ன ஆகும், அதை கபுலாக்கி தரதுக்கு முற்பாடாக இருக்கிறான். நம்ம செய்கிறது மட்டும்தான் பாக்கி. இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்கணும். அதற்கும் அந்த கல்வி வேண்டும். போதுமென்ற மனம், பிறர் பொருளின் மீது ஆசைப்படாது அப்படிங்கிறது வரும்போதே போதுமென்ற மனம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுக்குள்ளே வந்துவிடும். அடுத்ததாக நடுநிலையாக இரு. நாம் பிடித்தவர்களுக்கு ஒரு போல், பிடிக்காதவர்களுக்கு வேறு மாதிரி என்ன பண்ண முடியாது, நடந்துக்க முடியாது. எப்போவுமே ஒரு கல்வியாளர் நடுநிலையாகத்தான் இருக்க வேண்டும். அந்த நடுநிலையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதையும் அவருடைய அறிவுரைகளில் சொல்கிறாங்க. இன்முகத்தோடு இரு. பார்த்தா ஒரு சின்ன புன்முறுவல் பூவுங்க, ஆமாம் வந்துட்டாங்களா, அவங்கள தான் எனக்கு பிடிக்காது, நான் இந்த பக்கம் போகிறேன், அவங்க அந்த பக்கம் வரட்டும். சலாமை கூட என்ன பண்ணுறோம், முகத்தை திருப்பிக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். யாருக்குமா சொன்னீங்க, உங்களுக்கு தான் சொல்கிறோம், அது எனக்கு கேட்கவே இல்லையே,
சலாம் நான் வந்தோன்னு எப்படி சொன்னேன், நீங்கள் எப்படி பதில் சலாம் சொன்னீங்க, இதற்கு முன்னாடி நம்ம பார்த்ததுண்டா? இல்லை. இந்த இன்முகம் நம்மிடத்தில் யார் சரியாக நடந்து கொண்டார்களோ அவர்களிடத்திலும், யார் நம்மை வெறுக்கிறார்களோ அவர்களிடத்திலும் இருப்பது கல்வி. கல்வி உங்களுக்கு அந்த பக்குவத்தை தந்துடும். நீங்கள் நினைக்கலாம், எப்படி அந்த அளவுக்கு மெச்சூராக என்னால் நடந்துக்க முடியுமா? நடந்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அந்த கல்வி. உண்மையாகவே அந்த கல்வி ஆளை பதிஞ்சிருந்துச்சுன்னா, அவங்க சொல்கிறாங்க சொல்லலை, நான் இறைவனுக்காக சலாம் சொல்லுவேன், இறைவனுக்காக நான் சிரிச்ச முகத்தோடு பேசுவேன். அவங்க என்னை பற்றி என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், அவங்க என்னடா அது ஏமாலியாக இருக்குன்னு கூட நினச்சிட்டு போட்டோம், இறைவனிடத்தில் என்னோட தரஜா உயரும்ல, நான் சொல்லுவேன், நானாக போய் பேசுவேன். அவங்களிடத்துல பேசாமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குங்கிற உணர்வை அந்த கல்வி நமக்கு தந்துடும். நடுநிலையாக இருக்கிறதுக்குரிய உணர்வை நமக்கு தரும். சுப்ஹானல்லாஹ். அதையும் அறிவுரையில் சொல்லியிருக்காங்க. சின்ன பையனுக்கு இவ்வளோ அறிவுரை சொன்னால் அந்த பையன் வளரும்போது எப்படிப்பட்ட பிள்ளையாக வளருவான். நம்ம என்ன சொல்கிறோம், லஞ்சு கொடுத்துருக்கேன், யார்கிட்டையாவது கொடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு நான் மிஸ்கிட்ட வந்து கேட்பேன், நீயா தான் சாப்பிடணும்னு சொல்லியே அனுப்புகிறோம். அப்புறம் எப்படி சகோதரத்துவம் வளரும்? ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்போது நிறைய பேர்கிட்ட நான் கேட்குறது, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, இல்லை மேம் எங்கள் அம்மா ஷேர் பண்ணிக்க சொன்னாங்க, ஷேர் பண்ணி தான் மேம் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு அறிவு வளர்ச்சி நமக்கு வந்திருக்கு. நம்ம பிள்ளை மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கல, நம்ம பிள்ளையும் கொஞ்சம் சாப்பிடட்டும், அது கொஞ்சம் சத்தான உணவாச்சே நம்ம சொல்லி அனுப்புறது. நாளடைவில் அந்த பகிர்தல்ங்கிற உணவே அந்த குழந்தைக்கு வளராமல் ஆகிடும். நீயும் சாப்பிடு, நீ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதுலேருந்து கொடுன்னு சொல்லி கொடுப்போம். நீயும் நல்லா சாப்பிட்ருக்கணும், உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதுலேருந்து நீ கொடுப்பா, ஷேர் பண்ணிக்கோ, நீங்களும் அவங்கள்ட்டேருந்து வாங்கி சாப்பிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்படி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, சரிவர அதை புரிந்து கொண்டு வளருவாங்க. ஏன்னா நம்மள சொல்லிட்டோம், எங்கள் அம்மா யார்கிட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அப்படி சொல்லியிருக்க மாட்டோம். உள்ளத்தால் நிஜமாக எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான், நம்ம அந்த நோக்கத்தில் சொல்லியிருக்கவே மாட்டோம். என் பிள்ளை கொஞ்சம் சாப்பிடட்டுமேங்கிறதுக்கு ஒரு மனசில் வச்சு சொல்லியிருப்போம். சரியாக கடத்தக்கூடிய விஷயம் இருக்குது பாருங்கள், அதை கல்வி தரும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு பிறருக்கு கடத்தும் போது, அந்த கல்வியை கொடுக்கும்போது, சொல்லி கொடுக்கும்போது, புரிதல் என்பது மிக மிக முக்கியம். அந்த புரிதல் சரியாக இல்லாத பட்சத்தில் வேறு மாதிரி விளங்கிப்பாங்க. அதையும் நம்ம சரிவர கொடுக்கணும்னா அந்த கல்வி ஆக சிறந்ததாக நமக்கு இன்ஷா அல்லாஹ் உறுதுணையாக இருக்கும். அடுத்ததாக, குடல் நிரம்பிவிட்டால் அறிவு வளராது, எனவே அளவாகவே அருந்திக்கொள். நமக்கே நல்லா தெரியும், ஆக மொத்தமாக நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா அடுத்த வேளை நம்ம என்ன செய்வோம், இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்களாம் தூங்கிடுவோம். அப்போது தொடர்ச்சியாக அதை செய்யும்போது நம்முடைய கல்வி பயணம் என்ன ஆகும், கேள்விக்குறியாயிடும். உன்னுடைய தேடுதல் என்பது கேள்விக்குறியாக ஆகிவிடும். எனவே குறைவாக உன்னுடைய அறிவை வளர்த்துக்கொள். உன் வயிற்றுக்கு எது தேவையோ, உன் வயிற்றுக்கு எது போதுமோ அதுவரையும் ஒன்று, வயிறு முட்டை என்ன பண்ணாத, சாப்பிடாதன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு ஆக சிறந்த தந்தையாக இருந்தால் எந்த அளவுக்கு நுணுக்கமாக அந்த அறிவுரைகளை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பேச்சில் நேர்மை, அமானிதம் பேணுதல், அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தேவையற்ற வகையில் நீ உன்னுடைய நியாய தீர்ப்பை வழங்காதிருத்தல். உன்னுடைய தேவை இருந்தால் நீ போய் பேசலாம், இல்லை அவர்களாகவே சரி பண்ணி கொள்ளுவாங்கன்னா விட்டுருணும். இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அறிவுரைகளை சுப்ஹானல்லாஹ் அள்ளி தெளிச்சிருக்காங்க. நாளடைவில் பெரிய மார்க் அறிஞர்களாக அவங்க வராங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட அறிவுரைகளை வழங்கவும் நமக்கு இந்த கல்வி அவசியம். சுப்ஹானல்லாஹ். இப்போ நான் உங்களை சுற்றி கல்விங்கிற விஷயத்தை தெளிச்சிட்டு போகிறேன். நீங்கள் தான் என்ன பண்ணணும், அதை விருட்சமாக வளர வச்சு சிறந்த முறையில் உருவாக்கி எடுக்கக்கூடிய முழு பொறுப்பு இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கேன். என்னுடைய பொறுப்பை அல்லாஹுடைய பெரிய மாபெரும் அருளால் நான் நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் என்னுடைய நன்மையும் அடங்கியிருக்கு, உங்களுடைய நன்மையும் அடங்கியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பயான்களில் அடுத்தடுத்து அவங்களா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்க சொன்னால் ஆக பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. உங்கள் அனைவருக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நான் துஆ செய்கிறேன். இப்படி எப்படி நம்ம ஒருவரை பார்த்த மாதிரி நம்ம அமர்ந்திருக்கிறோமோ, நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லையும் இப்படி ஒருவரை பார்த்தவராக இன்ஷா அல்லாஹ் நாம் அமர்ந்திருப்போம். இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் செயல்படுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, இறைவன் தந்த இந்த அற்புதமான செயல்பாடுகளிலையும் சரி, நாம் முழுக்க பயணித்து நம்முடைய இறைவனை முழுமையாக திருப்திப்படுத்துவோம். ஈருலகிலும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வெற்றி அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தவதாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நசீமா சகோதரி அவர்கள் வந்து ஒரு 3 மசாயில் சட்டங்களையும் ஒரு 3 துவாக்களையும் உங்களுக்காக கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை நான் அந்த பேச்சுடைய தொடர்ச்சியில் விடுபட்டுருச்சு. அதை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறேன்.
முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அதுவும் கல்வி பணியில் ஏற்படக்கூடிய முதல் தடையாக இருப்பது இந்த பயணம் என்பது. பயணம், யாரோடு பயணிப்பது, யாரோடு பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தொடர்ச்சியாக இந்த பயணத்தில் நம்ம யாரை நம்ம கூட வச்சுக்கணுங்கிறதும் இருக்குது. அப்போது தனியாக பயணிப்பது என்பது ஆகுமானது இல்லை, ஆகுமானது அல்ல. நம்முடைய ஹலாலான உறவுகளோடு தான் என்ன பண்ணணும், நம்ம பயணிக்கணும். அப்போது அந்த பயணத்தை நம்ம ஒன்று தாயோடையோ தந்தையோடையோ இல்லை நம்முடைய சகோதரனுடையோ இல்லை நம்முடைய கணவரோடையோ மட்டும் வைத்துக்கொள்வது மிக ஆகச்சிறந்தது. அது போக வேறு யார் கூட நம்ம பயணிக்கலாம்னா நம்முடைய கணவருடைய தந்தையோடு என்ன பண்ணிக்கலாம், பயணித்து கொள்ளலாம். இதை மனசில் எப்போவுமே நீங்கள் ஆழமாக விதைச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒன்ஸ் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அந்த மாதிரி பயணங்களில் ஈடுபடும் போது இந்த மசாயில கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, மனசில் பதிவு வச்சுக்கோங்க. தனிமையில் பயணிப்பது ஆகுமானது கிடையாது, தனிமையில் பயணிக்கக்கூடாது. மேக்ஸிமம் அதை தடுத்துடணும். இங்கே பக்கத்தில் போகிறோங்கிறது அது பிரச்சனை இல்லை. மைக்கில் கேட்கலைங்களா? ஓகே ஃபைன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான உறவுகளோடு தான் என்ன பண்ணணும், பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய பிள்ளை பெரிய பிள்ளையாக ஆயிட்டாங்க, அவங்களோட என்ன பண்ணலாம், தாராளமாக பயணிக்கலாம். அதுபோன்று ஃபர்தா அணியக்கூடிய முறை நிறைய அதில் விஷயங்கள் வந்துடுச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போ கடையில் போனால் என்ன ஃபர்தாக்கள் விற்கிதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்ம ஃபர்தா போடுறது முறை என்னென்னா, நம்முடைய உடல் பாகங்களை என்ன பண்ணணும், மறைக்கணுங்கிற முதல் நோக்கம் தான். அந்த நோக்கத்துக்கு எந்த மாறுபாடும் வராத அளவுக்கு மட்டும் நீங்கள் உங்களுடைய ஃபர்தாவை என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக உடல் அங்கங்களை மறைக்க வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்குது. அதை நம்ம சரிவர என்ன பண்ணணும், பேணணும். அப்படிப்பட்ட பேணுதலான பெண்மணிகளுடைய தொழுகையும் துவாக்களும் தான் கபூலாக்கப்படும். சாலிகான பெண்களாக நாம் நம்முடைய கணவர்களுக்கு இருக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் நிச்சயமாக அந்த ஃபர்தா பேணக்கூடிய முறைகளில் இன்னும் கூட நம்ம என்ன பண்ணணும், கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் இருக்கணும். அதே போன்று இன்னொரு மசாயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பொதுவாகவே நம்ம எப்போவுமே இந்த மாதிரியான பள்ளிகளில் பயான்களில் நம்ம தவிர்த்தல்ல நம்ம செய்ய மறக்கக்கூடிய ஒரு விஷயம், இது கட்டாயமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, காணிக்கை நஃபீல் என்று சொல்வார்கள். காணிக்கை நஃபீல் 2 ரக்காத். எப்போவுமே பள்ளிவாசலுக்குள்ளே நம்ம வந்ததுக்கப்புறம், இப்போ அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு பெண்களுக்காக ஜும்மாக்களுக்கு நீங்கள் பயானுக்கு வருவீங்க, இல்லைனா ஜும்மாக்களில் கலந்துக்கிறதுக்கு வருவீங்க. இந்த மாதிரி நிறைய அமர்வுகள் உங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஏற்பாடு செய்வாங்க. அப்போது பள்ளிக்குள்ளே வந்த உடனே 2 ரக்காத் கண்டிப்பாக நஃபீல் தொழுதுணும். அந்த நஃபீல் இறைவனுக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி கடனாக இருக்குது. நம்ம நிறைய மறந்துருப்போம், ஒருவேளை இப்போ கூட சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். 2 ரக்காத் வரும்போதே என்ன பண்ணுங்க, ஒழு செஞ்சுட்டே வந்துடுங்க. 2 ரக்காத் என்ன பண்ணிடுங்க, இங்கே தொழுதுருங்க. அது அவ்வளவு நன்மையாக இன்ஷா அல்லாஹ் நமக்கு இருக்கும். சரிங்களா? அது தொடர்ச்சியாக செய்யும்போது அந்த அமல்களில் நிறைய மாற்றங்கள் நம்மளால் பார்க்க முடியும். எதற்காக, ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா, உள்ளே வரும்போதே எந்த தேவையற்ற பேச்சுக்களும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. வரும்போதே ஒழு செஞ்சுட்டு வரணும், வந்துட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் வர்றவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறீங்கன்னா நீங்கள் சலாம் சொல்லி பேசிக்கிறதெல்லாம் 2வது விஷயம். முதல்ல உள்ளே வந்தோன்னே இறைவனுக்கு நன்றி செலுத்தணுங்கிற உணர்வு வரணுங்கிறதுக்கு தான் இந்த மசாயில் சொல்லப்பட்டிருக்கு. மேபி இது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், இது வரைக்கும் நடைமுறையில் நீங்கள் படுத்தாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் இன்ஷா அல்லாஹ் பண்ணிங்கன்னா இந்த நன்மை இன்ஷா அல்லாஹ் எனக்கு சேரும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் அதில் நன்மை முழுமையாக இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். 3 மசாயில்கள் சொல்லியிருக்கேன். 1 நம்முடைய பயணம் எப்படி அமையணும், 2வது எப்படிப்பட்ட என்ன புரியல, எப்படிப்பட்ட உடை நம்முடைய அணியணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முக்கியமாக ஃபர்தா எப்படி அணியணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். 3வது காணிக்கை நஃபீல் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அது போக இப்போ துவாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். துவாக்கள் நான் உங்கள்கிட்ட நம்பர் கொடுத்துட்றேன், எந்த அத்தியாயத்தில் எந்த ஆயத்தாக இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். இப்போதைக்கு நான் சொல்ல மட்டும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். சரிங்களா? முதல்ல நாம் பெற்றோர்களாகிய நாம், மேக்ஸிமம் எல்லாம் பெற்றோராக தான் இருக்கீங்க, குழந்தைகள் இருக்காங்க, சின்ன குழந்தைகள் தான் இருக்காங்க, மேக்ஸிமம் தாய்மார்கள் தான் இருக்கீங்க. இந்த துவாவை நம்ம ஒவ்வொரு சஜ்தாக்கள்லையும் கேட்காமல் எந்திரிக்கவே கூடாது. ஏன்னா இது நம்மளுடைய குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துவா. சொல்கிறீங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். என்னுடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக ஆக்குவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. சுப்ஹானல்லாஹ். இந்த துவாவை நாம் கேட்க நம்முடைய குழந்தைகளிடத்தில் இறைவன் நிச்சயம் மாற்றத்தை கொண்டு வந்து தருவான் இன்ஷா அல்லாஹ். ரப்பி ஹப்லி, ஈஸியான துவா, ஒரே லைனில் உங்களுக்கு வருது. இந்த துவா நீங்கள்
இப்போலேருந்து இந்த நொடியிலேருந்து இன்ஷா அல்லாஹ் மனசில் பதிய வச்சு கேட்க ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கீனா அஸாபன்னார். அடிக்கடி கேட்கக்கூடிய துவாவா? அடிக்கடி இந்த துவாவை நீங்கள் கேட்பீங்களா? யா அல்லாஹ் எனக்கு என்ன பண்ண நரக நெருப்பின் வேதனையிலேருந்து பாதுகாப்பு கொடு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஆகமாக இன்னும் முக்கியமாக கேட்கக்கூடிய துவா ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த துவாவிற்குரிய அர்த்தம், என்னுடைய கணவரை என்னுடைய குழந்தைகளை எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக. அவர்களை பார்க்கும்போது நமக்கு பரக்கத் நிறைந்தவர்கள் நமக்கு உணர்ந்தாதான் அவர்களை கொண்டு நம்ம நன்மை அடைய முடியும். அவர்கள் நமக்கு பரக்கத்தானவர்களாக நமக்கு தெரியணும். அதற்கான துவா சுப்ஹானல்லாஹ் என்னுடைய குழந்தைகளை இமாம்தாரியாக ஆக்குவாயாக அப்படிங்கிற துவா ஒன்று. இந்த துவாவை நான் சொல்லிட்டு போகிறேன், நசீமா சகோதரி கிட்ட சொல்லிட்டு போகிறேன். இன்ஷா அல்லாஹ் அவங்க உங்களுக்கு பயிற்சி வைப்பாங்க. இல்லைனா போர்டில் ஏதாவது எழுதி போட சொல்கிறேன். நீங்கள் அடிக்கடி அதை பார்க்கும்போது இங்கே மேக்ஸிமம் இங்கே நீங்கள் படிப்புக்காக வர்றீங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் எதுலையா நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அனுப்பிச்சி கொடுத்துருவோம். இது தொடர்ச்சியாம்மா நம்ம ஒரு வாரம் தொடர்ச்சியாக உங்களுடைய சஜ்தாக்களில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, மனநமாயிடும். நம்ம நினைப்போம், அதாவது சில துவாக்கள் என்னடா சொல்லி கொடுத்துட்றாங்க நான் மறந்துடுதேன். நடைமுறையில் இல்லாத வரைக்கும் எல்லாமே மறந்துடும். பேர் கூட மறந்துடும். 10 வருஷமாக உங்கள் பேரை யாருமே கூப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேர் உங்களுக்கே மறந்துடும். இது அறிவியல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம். தொடர்ச்சியாக அம்மா இங்கே வாப்பா, அனிஷா இங்கே வா, அனிஷா இங்கே வா, அனீஸ் இங்கே வான்னு ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டுட்டு இருக்கனால என் பேர் எனக்கு ஞாபகம் இருக்குங்கிறாங்க. பார்த்துக்கோங்க. அப்போது தொடர்ச்சியாக இப்போ குர்ஆன் வசனங்கள்லாம் இப்போ நம்ம புதுசாக படிக்கிறோங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு சஜ்தாக்கள்லையும் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த துவா என்ன ஆகும், மனசில் ஆழமாக பதிவு. சரிங்களா இன்ஷா அல்லாஹ். அதுபோன்று தூங்கும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே இஷா தொழுதுட்டு நீங்கள் தூங்கும் பொழுது குல் சூரா 3ஐயும் என்ன பண்ணணும், ஓதி உடம்புல தடவிக்கணும். அதே போல் அல் பக்கராவினுடைய இறுதி 3 வசனங்கள் 284 லில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தின்னு ஆரம்பிக்கும். அதில் ஆரம்பித்து 286வது வசனம், மொத்தம் 3 வசனங்கள் பெரிய வசனங்கள். முதல்ல என்ன பண்ணுங்க, கிராத்தை போட்டுக்கோங்க. கிராத் போடும்போது அந்த வசனங்கள் தனியாகவே துவாக்கல்ல வரும். துவாக்கல்ல வரும்போது அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, தொடர்ச்சியாக கேளுங்க. கேட்க 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 நீங்கள் ஒருவேளை தஜ்வீத் தெரியாதவங்களாக இருந்தால் அந்த தஜ்வீதோடு மனனம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பார்க்காம கூட நம்ம மனசில் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம படுக்கலாம். ஏன்னா குர்ஆனை தவறுதலாக என்ன பண்ணக்கூடாது, ஓதக்கூடாது. அதற்காக நான் உங்களுக்கு இந்த வழிமுறையை சொல்லி கொடுக்குறேன். நாங்களும் அப்படி மனப்பாடம் பண்ணவங்க தான், எல்லாருமே அப்படி தான் மனப்பாடம் பண்ணோம். அதுக்கப்புறம் தஜ்வீது வந்து நல்லா பயிற்சி வச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணோம், குர்ஆனை தொட்டு படித்தோம். ஏன்னா குர்ஆனை தவறுதலாக என்ன பண்ணிடக்கூடாது, ஓதிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதற்காக அல்லாஹ் குற்றம் பிடிப்பானான்னு கேட்டால் இல்லை. ஓத தெரியாதவங்க தப்பாக ஓதுனாலும் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். சரிவர ஓத பழகிக்கிட்டு நம்ம ஓதும்போது இன்னும் நன்மையை ரெட்டிப்பாக்கி இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் தருவோம். 14வது அத்தியாயம் 41வது வசனமாக இருக்குது. உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகும்போது அவங்க உங்களுக்கு என்னங்கிறத சொல்லுவாங்க. ரப்பனக் ஃபிர்லி சொல்லுங்கம்மா. ரப்பனக் ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முக்மினீன யௌம யகூமுல் ஹிசாப். இதற்கு அர்த்தம், எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் முக்மீன்களையும் கேள்வி கணக்கும் கேட்கும் அந்த மறுமை நாளில் மன்னிப்பாயாக, தண்டிக்காதிருப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். இந்த துவாவை ஒவ்வொரு முறையும் நம்முடைய சஜ்தாக்களில் கேட்கும்போது எத்தனை பேருக்கு நம்ம அந்த துவாவை கேட்போம், நமக்கு எத்தனை பேர் அந்த துவாவை கேட்பாங்க. நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை இலகுவாக மன்னித்து நம்மளை சொர்க்கவாசிகளாக இன்ஷா அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான். ரப்பனக் ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முக்மினீன யௌம யகூமுல் ஹிசாப். 14வது அத்தியாயம் 41வது வசனம். இன்ஷா அல்லாஹ். மேற்கொண்டு இந்த வசனங்களுடைய எண்களையும் சரி நான் உங்கள் சகோதரிகிட்ட கொடுத்துட்டு போகிறேன். அவங்க இன்ஷா அல்லாஹ் உங்களை வழி நடத்துவாங்க. 41வது வசனம் சூரத்து இப்ராஹிம், சூரத்து முஹம்மதில் 41. இன்ஷா அல்லாஹ். ஆகுமான வரைக்கும் எதை கேட்டோமோ இன்ஷா அல்லாஹ், எதை சொன்னேனோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி இன்ஷா அல்லாஹ் வெற்றியை காணுவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ்.